हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणम। सद्गुरु महाराज की जय। श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला, जनकः शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं। வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் அமலரால் நோக்குண்டாம் மேனி உணுங்காது பூக்கொண்டு துப்பா திருபேணி தும்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நமோ நம சத்குருப்யோ நமோ நம, நமோ நம சத்குருப்யோ நமோ நம. ஞான வைராக்கிய சம்பூர்ணா ஹரிபக்தி பராயணாம் பூர்வாச்சாரணம் வந்தே சம்பிரதாய பிரவர்த்தகான். பிரகலாதநாத பராசர புண்டரீக व्यासाम्बरीशशोरकविश्वदाभ्याम् उक्माङ्गदारि बलुज्जलविभीषणादि पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। जन्माद्यस्य यतोऽन्वयात् ततश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिभृता यथा विनिमयो यत्तत्र सर्गो मृषा, धाम्ना स्वेन सदा निरस्तकोकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकेतवोऽत्र परमो निर्वत्सराणां सदां वेद्यं वासमत्रवशिषं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृदि अवरुध्यते यत्कृतिभिः शुश्रूषभिस्तक्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् तत्र संयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः विभावुकाः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं वृंदा। सद्गुरु महाराज की जय। सद्गुरु स्वामिनः जय। आंजनेय स्वामिनः जय। சிவப்பதியான பகவானோட பரமானுகிரகத்தினால் சத்குருநாதாவோட பரமகிருபையால் நமக்கு இன்னைக்கு முக்கியமான பாகவத ஸ்மரணம் பண்ண பாக்கியத்தை கொடுத்துருக்கா. இந்த பாகவதத்தோட விஷயம் என்னன்னா, எஸ்ய ஸ்மரண மாத்திரேன முக்தி கரதலே ஸ்திதா. யாரு பாகவத்தை சேவிக்கிறாரோ அந்த பாகவதத்தோட பெருமை என்னன்னா பகவானோட குணங்கள். இன்னொன்று பகவான் ஆசிரியிக்கிற பக்தர்களோட குணங்களை பற்றி அவர்களோட சரித்திரம். அந்த சரித்திரம் என்ன 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 விசேஷம்னா நம்மளை பக்தியை உண்டாக்கும். அதை காட்டிலும் எப்படி பக்தி பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் சுவாமியை சேவிக்கிறா. இப்போ மார்கழி மாசத்தை சொன்னோன்னா சித்திரம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன்னு எப்படி நாச்சியார் சொன்னாரோ, நாராயணனே நமக்கே பரிதருவாய் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாரை நிறைய திருப்பாவில சொல்லிகிட்டே வரா. ஆனால் முக்கியமாக அடிக்கடி ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. என்னன்னா, சேவகம் நான் யாம் பாடி அப்படின்னு பாடு 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 நாச்சியார் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கா. ஏன் பாடுன்னு சொல்ற? பகவானை சேவிச்சா போதுமே அப்படின்னு அவன் சொல்லிடலாமே. எதுக்கு அடிக்கடி அந்த வார்த்தை ஏன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு? நமக்குன்னு ஒரு கேள்வி வரணும். ஏன்னா நித்தியமா திருப்பாவை சேவிச்சுட்டு இருக்கோம். அதுவும் அதுக்கு ஏற்பட்ட மாசமானதுதான் மார்கழி மாசமே. ஏன்னா பகவானே கீதையில சொல்றார், மாசானா மார்கசீஷோகம் ரிதூனாம் குசுமாக்கரஹா. கீதையில சொல்ற மாதத்துல நான் மார்கழி. அந்த மார்கழி மாசத்துல எவ்வளோ கச்சேரிகள் நடக்கிறது, அப்புறம் ஒரு பக்கம் பிரவச்சனமும் நிறைய நடக்கிறது. எதுக்காக நான் ஒரு மாசம் ஃபுல்லா எதுக்கு கச்சேரிக்கு டிவோட்டடா, உபன்யாசம் டிவோட்டடா ஏன் அந்த மாசம் அவ்வளோ டைட்டா இருக்கு? எதுக்காகனா பகவானை ஆராதனை பண்ணணும். பரமேஸ்வரனும் திருமாலும் ஆராதனை பண்ற மாசம், அதுக்கு டெடிக்கேட்டட் மாசம் என்னன்னா மார்கழி மாசம். ஏன்னா 12 மாசம் தான் ஒரு வருஷம் ஆகும். நம்ம 11 மாசமா என்ன பண்றோம், நம்ம காரியத்திலே நம்ம பிஸியா இருக்கோம். ஆனா ஒரு நாள் வேணா நம்ம டிவோட் பண்ணிக்கிறோம். சனிக்கிழமை எத்தனை திருவேங்கடமுடையான் ஆராதனை பண்றோம். அடியனுக்கும் இஷ்ட தெய்வம் தான். அந்த திருவேங்கடமுடையான் ஆராதனை பண்றது தான் அந்த சனிக்கிழமை ஒரு நாள் டிவோட்டே பண்றோம். அதுக்கு
அதுல யாருக்கு வந்து பிரபந்தத்துக்கு மேல ஆசை இருக்கோ வந்து திருவேங்கடமுடியான் பாசுரங்கள் அப்படின்னு 200 பாசுரங்கள் சுமார் இருக்கு பிரபந்தத்திலே. அப்படின்னு வந்து அதுக்குன்னு ஒரு நாள் டிவோட் பண்ற பெருமாளை ஆராதனை பண்ணணும் அப்படின்னு நமக்கு டிவோட் பண்றோம். அதுவும் யாரு வந்து 100% அதுக்கு வந்து மனசு முழுக்க பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம், பகவானை முழுக்க வேண்டிக்கிறோம்னு கேட்டோம்னா அதுல பெரும்பாலும் பதில் கேட்டா வந்து கொஞ்சம் தான் டிவோட் பண்றோம். ஆனா பகவான் வந்து அவன் கொஞ்சம் டிவோட் பண்றாலும் சரி பண்ணலனாலும் சரி நம்ம வந்து இதை விட ஒரு பெரிய ஒரு டெட்லைனை கொடுப்போம், ஒரு பெரிய டேட் மாசத்தை கொடுப்போம். அந்த மாசம்தான் மார்கழி மாசம். அந்த மார்கழி மாசத்துல என்னன்னா வந்து எதுக்கு அப்பேற்பட்ட மார்கழி மாசத்தை எதுக்கு பகவான் நாம் ஆசானா மார்கசீஷம் ஏன் சொல்றாருன்னா பகவானை பத்தி பாடுறதுக்கு. அதுக்குதான் வந்து பகவானே அடையணும்னா நாச்சியார் வந்து திருப்பாவைன்னு 30 பாசுரங்கள் கொடுத்துருக்கார். ஆனா சிவபக்தர்கள்ல பார்த்தா மாணிக்க வாசகர்கள் வந்து எல்லாரும் பரமேஸ்வரனை வந்து கணவனா அடையணும்னா அதுக்கு ஒரு யோக்கியத்தை இருக்கணும். ஆனா எல்லாருக்கும் 100% அந்த பக்தி கிடையாது. பரமேஸ்வரன் வந்து கணவனா அடையணும், பரமேஸ்வரன் தான் பர்த்தா அப்படின்னு இத்தர சிவபக்தர்களை வந்து பரமேஸ்வர ஸ்வரூபம்னு பாவிக்கலாம். அதை பாவிக்கிறதுக்கு தான் வாதேவன் வாழ்க்கிறவர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிப்போம் அப்படின்னு திருவம்பாவையில சொன்ன மாதிரி பரமேஸ்வரன் எப்போதுமே ஆராதிக்கிற பரமேஸ்வரன் மேல அளவற்ற பக்தியுடைய அடியார்கள் மேல பக்தி வை. அது காட்டுறதுக்கு தான் மாணிக்க வாசகர் நமக்கு வந்து திருவம்பாவையை கொடுத்துருக்கார். ஆனா சுவாமியை வந்து எப்படி எழுப்பணும்னு காட்டுறதுக்காக திருப்பள்ளி எழுச்சின்னு கொடுத்துருக்கார். அந்த மார்கழி மாசத்துல என்ன விசேஷம்னா பீஷ்மபிதாவன் வந்து நம்ம சஹஸ்ரநாமம் கொடுத்துருக்கார். அன்னைக்குதான் முக்கியமான ஏகாதசின்னா பீஷ்ம ஏகாதசின்னு பேரு. பகவானை எழுத்தாப்புல படுத்தையில சரத்தல்பத்துல அம்பு படுக்கையில சுவாமியை பார்த்து பாடினர். அந்த பீஷ்மரோட பக்தி எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பாகவதத்துலதான் இருக்கு. மகாபாரதத்துல இருக்கு கொஞ்சமா சொல்லியிருக்கு. ஏன்னா விஸ்வதாசனாம சொன்னதுனால பீஷ்மர் பக்தர்னு அப்படின்னு நம்ம வந்து கன்க்ளூஷன்ல வந்துருவோம். அவர் எப்பேற்பட்ட பக்தர், எப்படி பகவான் அனுபவிச்சார் அதுல பார்க்கணும்னா பாகவத்துல பார்க்கணும். அதனாலதான் பாகவத்தை வந்து சிரவணம் பண்ணினா முக்தி கரத்தலே ஸ்திதா. முக்தி வந்து கையும் கிடைக்கிற நெல்லுகனி போல. எது சிவலோகத்துக்கு போகணும், கைலாசத்துக்கு போகணும், இத்தனை பிரயாணம் பண்ணணும், இத்தனை கஷ்டப்படணும், பிராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் வந்து மோட்சம் கிடைக்கும்னு அர்த்தம் இல்லை. பாகவத்தை நமஸ்காரம் பண்ணினா போதும். பாகவத்தை வந்து கிருஷ்ணா என் கண்ணு முன்னாடி நிக்கிறீங்க, ஏன்னா பிரத்யக்ஷ தெய்வம் வந்து பகவான் வந்து எங்கேயோ கோவில்ல இருக்கார், அச்சாமூர்த்தியில சுலபமா இருக்கார் சொல்லலாம். யாருக்கு டைம் இருக்கும் அச்சாமூர்த்தியை போய் தரிசனம் பண்றதுக்கு? ஆனா நமக்கு வந்து புஸ்தக ரூபமா கிரந்த ரூபமா வந்து சுவாமி வந்து எப்பொழுதுமே சோபிக்கிறார். உத்தவர்கிட்ட சமாதானமா சொன்ன ஏகாதசி ஸ்கந்தத்துல. ஏன்னா உத்தவர் வந்து பூர்ண நைட்டார். பகவான் வந்து உபதேசம் பண்ணிட்டார். அர்ஜுனனுக்கு என்ன உபதேசம் பண்ணினாரோ அது போல உத்தவருக்கு உபதேசம் பண்ணினார். பகவான் பார்க்கிறார், ஏதாவது சந்தேகம் வருமான்னு கேட்டார். ஆனா அவர் பார்த்து எப்படி இருக்குன்னா திருப்தியா இருக்கார். ஏன்னா பகவான் உபதேசம் பண்ணினார். பகவான் உபதேசம் பண்ணால வேற எதுக்கு நான் வந்து வேற எந்த உபாயம் அண்டி நாயம் போனோம்? அசடார் தான் வந்து வேற ஏதாவது பரிகாரம் தண்டி போவா? அதனால பகவான் எப்போ உபதேசம் பண்ணினாரோ எனக்கு மனசு சமாதானம் உண்டாக்கினாரோ அதனால பகவான் வந்து எனக்கு எங்கும் பார்த்து பகவான் தெரியுதுன்னு அப்படின்னு அந்த காடமான ஞானம் ஏற்பட்டது. ஆனா என்ன பக்தியோட சுவாமி ஆராதனை பண்ணார். பகவான் வந்து கோலோகம் கிளம்பிட போறாரு, காலம் ஆயிடுத்தே, துவாபரயுகம் ஆயிடுத்தே, எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு அத்தனையும் சொல்லிட்டார். பத்ரிகாசிரமத்துக்கு போ, தபஸ் பண்ணி என்னோட குணத்தையே பாடு அப்படின்னு ஒரு தர்மத்தை கொடுத்துட்டார் சுவாமி எனக்கு. அதுக்கு சன்னியாசத்தை எடுத்துக்கோ, தவமாயா ஜெயமயின் அப்படின்னு உத்தவர் பாரதட்டின்னு சொல்றாரு. ஏன்னா பகவானோட உடுத்து கடைந்த நீ பீதகவாரை உடுத்து அப்படின்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி என்ன வஸ்திரத்தை பகவான் தரிச்சாரோ அது மறுநாள் உத்தவர் தரிச்சார். அப்புறம் என்ன மாலையை வந்து பகவான் வந்து அணிந்தாரோ அது மறுநாள் உத்தவர் அணிந்தார். அப்புறம் என்ன எந்த தட்டுல வந்து உத்தவர் வந்து ஆகாரத்தை வந்து ஏத்துட்டு இருக்காரோ சமபோஜனமா சமபந்தியா சுவாமி வந்து உத்தவரும் கூட சாப்பிட்டார். பகவான் கொடுத்த பிரசாதத்தை தான் உத்தவரும் சாப்பிட்டார். அப்புறம் பகவான் என்ன சென்ட் போட்டிருக்காரோ அதே சென்ட் தான் உத்தவரும் போட்டுக்கிறார். இப்படி வந்து பகவானோட கூடையே இருந்தார், அட்டெண்டா இருந்தார், பகவானுக்கு ரிப்போர்ட்டியா இருந்திருக்கார். இத்தனையும் வந்து கூட இருந்தார் உத்தவர். ஆனா என்ன பகவான் விட்டு பிரிஞ்சு போறோமே, பகவான் பிரிஞ்சு போனதுனால வந்து சூன்யமாயிடுத்தே, யாருமே இல்லையே அப்படின்னு அந்த வாய்டோட ஒரு கஷ்டமோட ஒரு கேப் இருந்தார். ஏன்னா யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அந்த கேப்பை. அப்படி எல்லாருக்கும் வந்து ரஞ்சகமான அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். ராமாவதாரமாவது இன்னும் மனுஷன் எப்படி வாழணும்னு காட்டினார். இங்க கிருஷ்ணாவதாரமாவது பார்த்தா தடுக்கி தான் எங்க போனா நான் பகவான் 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 வார தட்டி காட்டினார்.
ஆனா புரிந்து கொள்வர்கள் யாருன்னா சுமார் 2-3 பேர் தான் புரிஞ்சிருக்கா பகவான் இருக்கிற காலத்துல. அர்ஜுனருக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டினாதான் பகவான்னு புரிஞ்சார் அந்த சமயத்துல கீதையில பார்த்தா. ஆனா ரொம்ப கிஞ்சித் சுவாமியை புரிஞ்சவர்கள். ஆனா உத்தவர் பகவானுடைய கூட இருந்திருக்கார். என்னால பிரிஞ்சு இருக்க முடியல, என்னால பிரிஞ்சு இருக்க முடியாதனால யார் இருக்கா இது பண்றதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே பகவான் சொல்றார், நான் வந்து பாகவதத்துலதான்ப்பா இருக்கேன் அப்படின்னு அவட்ட சொன்ன உடனே பாகவதத்துல பகவான் தன்னோட சாநித்தியத்தை அத்தனையும் ரொப்பின கிரந்தம் தான் ஸ்ரீ பாகவதம். அந்த பாகவதத்துல பார்த்தா நிறைய பகவானோட ஸ்துதிகளை பத்தியே இருக்கு. அந்த பகவான் ஸ்துதிகள்ல என்ன விசேஷம்னா பார்த்தா பக்தர்கள் எப்படி பகவான் அணுகிறா அந்த அனுபவத்தை முழுக்க காட்டினர். ஆனா எல்லாத்தையும் விட மிக மிக பிரசித்தம், அதை விட உயர்ந்து என்னன்னா முதல்ல வருது என்னன்னா குந்தி ஸ்துதி. அந்த குந்தி ஸ்துதியை நான் சாரமா சொல்லிட்டு நான் மேல பீஷ்ம ஸ்துதி ஆரம்பிக்க போறேன். அதுல குந்தி ஸ்துதியில என்னன்னா பகவான்கிட்ட எப்படி ஒரு பக்தன் இருக்கணும். ஏன்னா பகவான் இத்தனையும் பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்களை பகவான் சகாயம் பண்ணினார், விஜயத்தையும் அளித்து கொடுத்தார். யுதிஷ்டிரோட ராஜ்யபரணம் பண்றது காரணமே கண்ணபிரானோட செயல்தான். அப்படியும் சமாதானம் வரணும் தௌத்தியத்துக்கு சுவாமியே தூதனா போனார், பாண்டவ தூதனா போனார். ஆனா இதுக்கும் எதுக்கும் புலப்படல, யுத்தம் தான் அப்படி துரியோதனாதிகள் சம்பவிச்சது உடனே மகாபாரத யுத்தம் நடந்தது. ஆனா பெரிய பெரிய மகாரதிகளை வீழ்த்தது யாரு காரணம்னா பகவான் தான் வீழ்த்தார். அவ பகவான சாயத்துல பாண்டவர்கள் எல்லாம் விஜயத்தை அளித்தார். ஆனா விஜயத்தை அளித்து இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டிருக்கார். இவளை வாழ விடாம கௌரவர்களை எங்க போனாலும் கஷ்டத்தை கொடுத்தார். ஆனா அவ பொடி பொடியா அடிஞ்சார். ஆனா அவரோட எல்லா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களும் குருநாதரான துரோணாச்சாரியரும் வதம் பண்ணிட்டார். ஏன்னா கௌரவ பட்சத்துல இருந்தனால அந்த வெறி தாங்க முடியாம பழி வாங்கியே தீரணும். அஸ்வத்தாமா பாண்டவர்களே இருக்கக்கூடாதுன்னு ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா. அதையும் பகவான் காப்பாத்தி அத்தனை விஜயத்தை கொடுத்தார். ஆனா இந்த விஜயத்தை கொடுத்த அதன் நன்றி யாருக்கு தேங்க்யூ சொல்றது, அதை காட்டுறதுக்கு தான் குந்தி ஸ்துதின்னு அப்பேற்பட்ட ஸ்துதி. ஏன்னா நம்ம யாராவது ஒரு உபகாரம் பண்ணினா தேங்க்ஸ் சொல்றோம், ரைட், அது ரைட்டு. ஆனா நம்மள ஒரு ஆளா ஒரு மனுஷனா வாழறது காரணம் யாருன்னா இத்தான கஷ்டத்தையும் இத்தான விஷயம் நம்ம சமாளிக்கிறோமே யாரு காரணம்னா பகவான் தான். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னா போறாது, 100 தேங்க்ஸ் சொன்னா கூட போறாது, ஜன்மாந்திரமே போறாது அவருக்கு நன்றி சொல்றதுக்கே. ஏன்னா அப்பேற்பட்ட பகவானுக்கு கிருதார்த்தன ஆகிறதுக்கும் கஷ்டம். ஏன்னா பகவான் இத்தனையும் செஞ்சிருக்காரு. ஏன்னா அனன்ய விஷயாமதி பாண்டவர்கள், நம்ம என்ன அதுக்கு அப்படியே எதிர்ப்பதான் அந்நிய விஷயாமதிக்கு தான். அந்த அனன்யலையே என்ன கட் பண்ணிடு, அந்த அந்நிய விஷயாமதி தான். நம்ம பகவானை தவிர மற்ற விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா பாண்டவர்கள் எப்போதுமே கஷ்டம் வந்தாலும் துன்பம் சுகம் வந்தாலுமே பகவான்கிட்டயே சமர்ப்பணம் பண்ற. அதனால பகவான் கடனாளி ஆயிட்டா. அதான் ஞானேஸ்வர மகாராஜ் அடிப்பாட்ட சொல்றச்சு துவாரகேச்சரானா பாண்டவாகரின்றார். அப்பேற்பட்ட துவாரகாதீசன் பாண்டவர்களுக்கு பாண்டவர்களுக்கு எல்லா வேலையும் எடுபடி வேலையா செஞ்சார். பக்திக்கு பகவான விலைக்கு வாங்கிட்டார். மேல யுதிஷ்டிரர் இப்போ பட்டாபிஷேக்த ராஜபரணம் ஏத்துக்க போறார். ஆனா மனசுல ஒரு கிளேஷம். ஏன்னா நான் ஒரு ராஜ்யபரணம் பண்ணணும்னா மொத்த குலத்தையும் அழிச்சிட்டேன், அதுவும் அதுல இருக்கிற பெரியோர்களையும் நான் அவளையும் வதம் பண்ணிட்டேன். அந்த வதத்தை பெற்றுக்கொண்டுதான் ராஜ்யத்தை அடையும்படியா நிலைமை வந்துருது. இப்போ நான் அந்த ஸ்தானத்துல இருக்கேன், ஆனா என் மனசு அதிருப்தியா இருக்கேன். இந்த ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொண்டு இதுக்கு மேல நான் என்ன சுகத்தை அனுபவிக்க போறேன், நிம்மதியா தூக்கம் வராது, சொப்னத்துல ஏதாவது விஷயம் மனசை பாதிக்கும். அதனால நிம்மதியா ஒரு வாழ்க்கையை நடத்தணும்னு பார்த்தா நடத்தவே முடியாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பகவான்கிட்ட போய் கேட்கணும்னு போனார். அப்போ பகவான் தியானம் பண்ணிட்டு இருக்கார். என்னடா புது கதையா இருக்கு, பகவான் தியானம் பண்ணுவாருன்னு எந்த கதையடா இருக்கும் அப்படி நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன அந்த உலகத்தை மறக்கிறதுக்காக உலகமோட கஷ்டத்தை மறக்கிறதுக்காக நம்ம கண்ணை மூடி 20 மினிட்ஸ் ஏதோ டைமரை வச்சுட்டு தியானம் வேணா பண்றோம், நம்ம இஷ்ட தெய்வத்தை வேணா வேண்டிக்கிறோம், இத்தனையும் பண்றோம். ஏன்னா பகவான் நம்மளை ஸ்மரணம் பண்ணணுமே, பகவான் நம்ம ஸ்மரணம் பண்ணணுமே அந்த ஏக்கம் நமக்கு இருக்கு. ஆனா பகவானுக்கு யாருப்பா ஏக்கம்? பகவானுக்கு ஏக்கம் இருக்கா? ஆமா இருக்கு. யாரு மேல ஏக்கம்னா யாரு பகவானை நித்தியமா ஸ்மரணம் பண்றாரோ, யாரு பகவானையே கதி அப்படி இருக்கிற பக்தர்களுக்கு பகவான் எப்பொழுதுமே ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பார். அவர்களுக்கு பக்தி நான் என்ன பண்றதுன்னு கடனாளி ஆயிடுவார். அதான் ஆஞ்சநேயர் சொல்றச்சு நான் குருமி சதிசம்பிரியம் பரிஸ்வங்கோ அனுபதா ஏ சர்வஸ்வ பூதஸ்யா அப்படின்னு யுத்த காண்டத்துல சொல்றார்.
பகவான் ராமபிரான் வந்து ஆஞ்சநேயர் அப்பேற்பட்ட காரியம் பண்ணிட்டார். ஒரே நாளில் அவர் லங்கையை எப்போ பிரயாணம் பண்ணினாரோ அவர் சம்ஹாரப்பட்ட ராமர் வந்து உலகத்தையே லங்கையோட சைன்யத்தை சம்ஹாரம் பண்ணினார். இவர் என்ன பண்ணார்னா லங்கையே பொசித்தார். அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவன் நம்மை அழித்து காப்பான் கம்பநாட்டால் சொன்ன மாதிரி ராவணருக்கு உபதேசம் பண்ணினார், சதுபதேசம் பண்ணினார். சீதையை திரும்பி கொடு. ஏன்னா சீதை யாருன்னா காலராத்திரி தாம் வித்தி சர்வலங்கா விநாசினி. ஏதோ சாமானிய ஸ்திரீ நினைச்சுக்காத, ஏதோ அழகா இருக்கா அவளை வந்து அபரணம் பண்ணிலாம் நினைச்சுக்காத. காலராத்திரி தாம் வித்தி பத்ரகாளி. அவன் ஒரு முறைச்சா லங்கையே நாசம் பண்ணிடுவா. அது ராமர் என்னோ சாமானிய மனுஷன் நினைச்சு விளையாடாத. யோராமம் பிரதிகுத்தீத விஷ்ணுதுல்ய பராக்கிரமம். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயண ஸ்வரூபமே. பிரம்மா வரமாட்டார், ருத்ரன் வரமாட்டார், இந்திரன் வரமாட்டா. அவர்களோட பாசத்தினால உன்னை வந்து காப்பாற்ற முடியாது, ராவணா ஜாக்கிரத அப்படின்னு இத்தனையும் ஜாகிரதை பத்தினார். எதுக்கும் புலப்பட்டு கேட்கல. இவரை வந்து வதம் பண்ணியே தீரணும்னு அப்படி ராவண கட்டளையிட விபீஷண சமாதானம் பற்றின உடனேயே பனிஷ்மெண்ட் தண்டனையை கொடுத்துட்டார். இவரோட வாழ நெருப்பு வை வச்ச உடனே லங்கையை முழுக்க பொசித்தார். சீதையும் சமாதானம் பற்றின ராமகதையை சொன்னார். இத்தான காரியமும் அட்டகாசத்தையும் பண்ணார். அப்பேற்பட்ட தாட்சியா இருந்தது, அப்பேற்பட்ட சமர்த்தரா இருந்தார். எல்லா காரியத்தையும் வந்து அவர் ஒன்று கட்டியா முடிக்கிறவர் அப்பேற்பட்ட திறமசாலியா இருந்தார். ஆனா யாரையும் புண்படுத்தல. மைனாகன் வந்து எங்க ஆத்துக்கு வாப்பா, எங்க வீட்டுக்கு வாப்பா, எங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளியா வாப்பா அப்படின்னு மைனாகன் கேட்கிறார். ஆனா மைனாகனை வந்து போட நீ ஏண்டா நீ யார தடுக்கிறதுக்கு, நான் ராம காரியத்துக்கு போறேன் அப்படின்னு மார்த்தட்டின்னு ஆஞ்சநேயர் சொல்லாமே. ஏன்னா அவருக்கும் வந்து அவர் ஸ்தானத்துக்கும் மரியாதை கொடுத்து அவரையும் மனசு நோகாதபடி அந்த ஆதித்யத்தை அவசியம் ஏத்துக்கிறேன்ப்பா, ராம காரியத்தை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் மனசு நோகாதபடி பண்ணார். ஏன்னா காரியத்துல உறுதியா இருந்தார். அப்புறம் சுரசைன்னு நாகமாத்தை. அந்த நாகமாத்தை எப்படி ஜெயிச்சாருன்னா வந்து புத்தி சாதுரியத்தினால ஜெயிச்சா. சில பேர் அன்புனால கட்டுப்படுத்துவா. நீ அன்புனால பேசினாலும் வந்து அவன் மனசுல என்ன சந்தேகம் வரும், இவன் வந்து அன்பா பேச நடிக்கிறானான் அப்படின்னு ஒரு அப்படிப்பட்ட கும்பலும் வரும். சில கும்பல் அவ கிட்ட வந்து நம்ம அன்பு பேசி நம்ம அன்பு புகட்டினாலும் ஏதோ நம்ம கிட்ட காரியாறதுக்கு தான் அன்பு காட்டுறான் அப்படின்னு அந்த பாவத்தை விபரீதமா போயிடும். அந்த பாவத்தை விபரீதமா போறத வந்து எப்படி போக்க முடியும்? ஏதாவது சாகசமா வந்து அவளை வந்து சத்புத்திய போதனை பண்ற மாதிரி பண்ணணும். அப்படின்னு நாகமாதா சுரசைய வந்து சாத்துரியத்தினாலே ஜெயிச்சிட்டார். ஆனா இவர் ரெண்டுத்துக்கும் வசப்படாதவர். ரெண்டுத்துக்கும் வசப்படாத சிம்மிக்க என்ன பண்ணா, அறிவுக்கும் என்ன நல்லது சொன்னா கேட்க மாட்டான், இவர்கிட்ட அன்பா பேசினாலும் கேட்க மாட்டா. என்ன பண்ணணும், ஒரே ஒரு வழினா போட்டு மிதி. அதான் சிம்மிக்கைய பஜனை பண்ணினார். ஒரே உதயனால சமாப்தி பண்ணிட்டார். சிம்மிதியை வைத்த கிறிஸ்டர். இத்தனை சாகசமும் வந்து ஆஞ்சநேய சுவாமி பண்ணினார். ஆனா ராமர்கிட்ட எப்படி இருக்கார், கப்பு சப்புன்னு வாய பொத்தின்னு இருந்தார். அதான் நகுருமி சதிசம் பிரியம் பரிஷங்கோ ஹனுமத்த. அவரோட பக்திக்கு ராமர் வந்து நான் கடனாளி ஆயிட்டம்பா, அதனால தன்னையே கொடுத்துட்டார். ஆஞ்சநேயரோட பக்தியை சொல்றார். ஏன்னா அப்பேற்பட்ட பக்தர்கள் என்ன வந்து அவ பண்ற பக்தினால சுவாமியே விலைக்கு வாங்கிடுவார். சுவாமிக்கு சுதந்திரமே கிடையாது. அந்த திருமலையப்பனை சேவிக்கணும்னா, திருமலையப்பனோட பக்தியை பூர்ணமா வாங்கிக்கணும்னா அதுக்கு அவர் பக்தர்கள் மேல ஒரு பக்தி இருக்கணும். எவ்வளவு பேர் பாடியிருக்காரு, எவ்வளவு பேர் பாடியிருக்காரு. முதல்ல தமிழ்ல சொல்லணும்னா ஆழ்வார்கள் பாடியிருக்கார். அப்ப தெலுங்கு பிரதேசம் பார்த்தா அன்னமாச்சாரியார் பாடியிருக்கார். அப்புறம் தியாகேர்வாள் பாடியிருக்கார், தீக்ஷரர்வாள் பாடியிருக்கார், முத்துசுவாமி தீக்ஷரர் பாடியிருக்கார். அப்புறம் ஷியாமா சாஸ்திரியோட புத்திரா சுப்ராய சாஸ்திரி பாடியிருக்கார். இப்படின்னு சொல்லிட்டே போலாம். கன்னடத்துல பார்த்தா தாசர்வாள் பாடியிருக்கார், புரந்தரதாசர் பாடியிருக்கார், கனகதாசர் பாடியிருக்கார், விஜயதாசர் பாடியிருக்கார். திருமலையப்பனை நிறைய பேர் பாடியிருக்கா. ஆழ்வார்கள் வந்து முதல்ல யார பண்ண, ஸ்ரீரங்கத்தை பண்ண. ரெண்டாவது ஹையஸ்ட் யாருன்னா திருவேங்கடம் தான். 200 பாசனங்கள் திருவேங்கடமுடையான பக்தியே பாடியிருக்கார். அந்த திருவேங்கடமுடையானோட பூர்ண அனுகிரகத்தை எப்ப பெற்றுக்கொள்ளணும்னா அவர்கள் அடியார்கள் மேல பக்தியோட இருக்கணும். அடியார்களை பக்தியோட இருக்கணும்னா அடியார்களை தொழுதா, ஆமா சேவை பண்ணணும். எப்படி சேவை பண்ணணும்னா அவர்களோட பாசுரத்தை, அவர்களோட கீர்த்தனத்தை அதை பாடினா பகவானுக்கு கொடுக்கிற, பகவானுக்கும் சேவை, பாகவதாவுக்கும் உரிய சேவை. அப்பேற்பட்ட பாகவதர்களை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கார் பகவான். அதை கேட்டோன்னு யுதிஷ்டருக்கு ஒரே சந்தோஷம். தான் கஷ்டத்தை முழுக்க பகவான்கிட்ட சொல்லிட்டார். ஆனா பகவான் வந்து பார்த்தார். ஏன்னா பகவான் வந்து நேரம் சாட்சாத்த உபதேசம் பண்ணிடலாமே, யுதிஷ்டரா கவலைப்படாத அப்படின்னு ஆத்மோபதேசம் பகவான் பண்ணிடலாமே, அர்ஜுனட்ட பண்ண மாதிரி யுதிஷ்டர்கிட்ட பண்ணிடலாமே. ஏன் வந்து பகவான் வந்து வேற யாரோ காட்டணும்? எதுக்கு பீஷ்ம பிதாமர் போன்ற பெரியவர்கள் ஏன் காட்டணும்? ரெண்டு ரீசன் இருக்கு, ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு என்ன, பகவான் வந்து யுதிஷ்டரை விட சின்னவர்.
ஏன்னா என்னதான் யுதிஷ்டர் வந்து பகவான் மேல மரியாதையோடு இருந்தாலுமே, ஏன்னா நாம் பெரியவன் அப்படின்னு அந்த ஸ்தானம் இருக்கிறதுனால வந்து ஒரு பெரியவாள்கிட்ட வந்து உபதேசம் பண்றது வந்து ஒரு விதத்துல வந்து அது வந்து சரி கிடையாது. ஏன்னா அது பெரியவாள்கிட்ட உபதேசம் பண்ணணும்னா அதுக்கு வந்து பண்ணணும்னா அதுக்கு உண்டான பாஷையை பேசணும், அதுக்கு உண்டான விஷயம் பேசணும். அர்ஜுனர்கிட்ட நேர உபதேசம் பண்ணிடலாம். ஏன்னா அர்ஜுனரே சொல்றார், அப்புறம் பரமோஜன்ம பரஞ்சன்ம விவசாயா, நாங்க 2 பேரும் வந்து இன்னைக்கு நாளைக்கு பிறந்தோமாச்சே, இன்னைக்கு எப்படி வந்து விவசாயனுக்கும் வந்து மனுக்கு வந்து உபதேசம் பண்ணின கீதோபதேச ஆத்மதத்துவ உபதேசம் பண்ணினேன் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். ஏன்னா அர்ஜுனரே சொல்ற, நானும் நீனும் வந்து சமகாலத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு கீதையில அர்ஜுனன் சொல்ற. ஏன்னா யுதிஷ்டரோ பெரியவர் அவளை விட, அதனால வந்து பெரிவாள்கிட்ட வந்து திக்கு காட்டினாதான் அவர்கள் சொன்னா சரியா இருக்கும். ஏன்னா சர்வ விதாம்பரம் பீஷ்ம பிதாம்பரம், எல்லா சாஸ்திரங்களும் தெரியும். ஏன்னா 18 நாள் யுத்தத்துல 10 நாள் வந்து ஒரு யுத்தம் பண்ணினார். பெரிய மலையை அசைக்கவே முடியல, யாராலையும் அசைக்க முடியல. ஆனா அவர் வந்து வெளியில பார்த்தா பெரிய வீரநாட்டமா இருக்காரு, ஆனா அந்தரங்கமா பார்த்தா பரம கிருஷ்ண பக்தர். மகாபாரதத்திலே ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், அவர் வந்து கங்கை நித்தியம் வந்து அனுஷ்டானம் பண்ணுவார். அவர் சாத்தம் பண்ணதுனாலதான் பரசுராமர் வந்து ஜெயிச்சார் அப்படின்னு பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் யுத்தம் நடந்தது மகாபாரதத்துல. அப்ப பரசுராமருக்கு பீஷ்மருக்கு தொந்த யுத்தம் நடக்கிறச்சே, அந்த சமயத்துல வந்து பீஷ்மருக்கு வந்து தன்னோட தகப்பனாரோட மூதாதைகளோட சாத்த சமயம் வந்தது. அதனால பரசுராமர்கிட்ட வந்து அத்தனை விண்ணப்பத்தையும் கேட்டு வந்து சாத்த காரியத்தை முடிச்சு யுத்தத்துக்கு வந்தார். பரசுராமர் வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்னு மகாபாரதத்துல கதை வருது. அவருக்கு எந்த கர்மானுஷ்டானமும் தவறாதவர். அப்புறம் நித்திய கங்கா ஸ்நானம் பண்ணுவார். கங்கை வந்து தன் தாயார், அந்த கங்கை மேல அளவற்ற பக்தியோட அந்த கங்கை ஜலத்தினால பகவானோட திவ்ய திருமேனியான சாலக்கிராமத்தை ஆராதனை பண்ற, கண்ணீர் மல்கி ஜலத்தினாலே ஆராதனை பண்ற. நித்தியம் சாலக்கிராம பூஜை நடக்கும் பீஷ்ம பிதாமர் காலக்க டைம் கிடைக்கிறச்சே. ஆனா சர்வ தர்மமும் தெரியும் அவருக்கு. அவர் போல சத்திய கீர்த்தி உலகத்தை கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் வாழ்ந்தது என்னன்னா சுவார்த்தமே இல்லை. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியா இருந்தா எந்த ஸ்திரீ வேணா மயங்கிடுவார் பீஷ்மரோட பராக்கிரமத்தை பார்த்த உடனே. ஆனா தகப்பனாரோட சுகத்துக்காகவே, தகப்பனார் சௌக்கியமா இருக்கணுமே, அந்த சத்தியவதி அடைஞ்சே தீரணும். சம வயசு சத்தியவதி, பீஷ்மருக்கும் சத்தியவதிக்கும் கிட்டத்தட்ட சம வயசு. ஏன்னா சொல்லலாமே தகப்பனார் கிட்ட, அப்பா சம வயசு ஆச்சேப்பா, கொஞ்சம் வயசு கொஞ்சம் விபரீதமா இருக்கேப்பா, தர்மத்துக்கு விருத்தமா இருக்கேப்பா அப்படின்னு போதனை பண்ணலாமே. ஆனா வாய பொத்திண்டு அவர் வந்து சத்தியவதி அப்பா தகப்பனாருக்காகவே சத்தியவதியே கொடுத்துட்டார் பீஷ்ம பிதாமர். ஆனா அந்த செம்படவனோட குலத்துல வந்து அவளும் வந்து அந்த சத்தியவதியோட தகப்பனார் கேட்டார், நீ ராஜகுமாரனா இருக்கேப்பா, பராக்கிரமசாலியா இருக்கேப்பா, நீ எப்படிப்பா வந்து நீ 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 எப்படிப்பா ஒருவேளை நீ விவாகம் பண்ணல, நீ எப்படிப்பா ஆட்டுவ, அடுத்தது நீ தானேப்பா ராஜ்யபரணம் பண்ண போற, அதனால வந்து நீ என்னப்பா பண்ண போறன்னு அப்படின்னு கேட்ட உடனே பிரதிஜ்ஞை பண்ணினார். தேவவிரதனா இருந்தவர் பூர்வத்துல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்ட பட்சத்துல என்னன்னா வந்து அவ கேட்டா, கல்யாணம் பண்ணிக்கலன்னா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சம்பந்தம் ஏற்படுமே, அந்த சம்பந்தத்துல புத்திர சுத்திரி ஏற்பட்டா அந்த புத்திரன் வந்து ராஜாவோட புத்திர சமாப்தி பண்ணி அவன் வேணா பட்டத்துக்கு வந்துருவானே, பீடத்துக்கு வந்துருவானே, அதனால வந்து எனக்கு ராஜ்யத்துக்கு மேல ஆசையே கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கட்டும், நான் ராஜ்யபரணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இப்ப காடமா பிரதிஜ்ஞை பண்ண உடனே தேவர்கள் எல்லாரும் புஷ்ப மழை பொறிஞ்ச உடனே பீஷ்மர்னு பேர் கொடுத்துட்டார். காரண பேர் ஆயிடுச்சு. ஏன்னா அப்பேற்பட்ட பிரதிஜ்ஞை பண்ணதுனால, பெரிய பிரதிஜ்ஞை பண்ணதுனால வந்து அவர் போல சத்தியகீர்த்தி உலகத்துல கிடையாது. அதன்படி வாழ்க்கை வாழ்ந்த பிரம்மச்சரியத்தோடையே வாழ்ந்திருக்கார். நைஷ்டிக பிரம்மச்சாரி, மனசுலவுக்கு எந்த பொண்ணு எந்த ஸ்திரீயும் நெருங்கவே மாட்டார். அந்த பீஷ்ம பிதாமகர் வந்து அவருக்கு சகல தர்மமும் தெரியும். உத்தராய புண்ணியத்துக்காக எனக்காக காத்துட்டு இருக்காரு. அவர் சமயமே விடக்கூடாது. நம்ம வேலை என்ன, பீஷ்ம பிதாமகர் தரிசனம் பண்ணணும், நம்ம தாத்தாட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அவர் வந்து தர்மத்தை வந்து அத்தனையும் போதனை பண்ண போறாரு. அவர் சரீரத்தை யோகீஸ்வரனால கண்ணை மூடிண்டு அவரால் வந்து மரணம் அடைய முடியும் அவரால். ஏன்னா சொச்சந்த மிருத்தியோ, அவர் தகப்பனாருக்காக தியாகம் பண்ணதுனால வந்து அவருக்கு வந்து அப்பா தகப்பனார் வந்து வரம் கொடுத்துட்டார், மரணம் வந்து ஓ வசத்துல இருக்கட்டும், தான் இஷ்டப்பட்டா வந்து சரீரத்தை விட்டு போயிடுவார், அதனால மரணம் தான் வசத்துல இருக்கு, அவர் விட்டு அவர்கிட்ட நம்ம தர்மத்தை பெற்றுக்கொள்ளணும், அவர்கிட்ட தர்மோபதேசத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பகவான் சொன்ன உடனேயே தர்மபுத்திரரும் பஞ்சபாண்டவர்களும் கண்ணபிரானும் சேர்ந்து கிளம்பினர். கிளம்பரிச்சு அந்த பீஷ்ம பிதாமகர் தரிசனம் பண்ற.
அந்த பீஷ்மரை தரிசனம் பண்றச்ச பீஷ்மரை பார்த்து கண்ணை உழுது பீஷ்மரும் வந்து உத்தராய புண்ணியத்துக்காக வந்து தரிசனம் காத்துட்டு இருந்தார். பகவான் எப்போ வருவாரோ, பகவான் எப்போ வருவாரோ, திருஷ்டுவா நிபதிதம் பூமம் திவச்சுத விவாவரம் பிரணேமுகு பாண்டவாபீஷம் சானுகா சச்சக்ரினா அப்படின்னு பகவான் வந்து எல்லாரும் வரார். எல்லாரும் வந்து பீஷ்மர் தரிசனம் பண்ண உடனே பீஷ்மர் கண்ணுலேருந்தே பொல பொலன்னு ஜலம் வருது. ஏன்னா யாரெல்லாம் வந்திருக்கானா, தத்த பிரம்மசய சர்வே தேவரசேச சத்தம ராஜசேச தத்ராசன் திரஷ்டும் பரத புங்கவம் பர்வதோ நாரதோ தௌமியோ பகவான் பாதராயணः பரதஸ்வோ பரத்வாஜः சசிஷ்யோ ரேணுகாச்சுதः வசிஷ்ட இந்த பிரமத திருத்தோ கிருத்சமதோசிதः கக்ஷீவான் கௌதமோத்ரிஷ்ட கௌஷிகோத சுதர்ஷனः அந்யே ச முனியோ பிரம்மன் பிரம்மராதாதயோ பலாः சிஷ்யைருபேத ஆஜக்முஹு கஷ்யபாங்கிரசாதயः அப்படின்னு பஞ்சபாண்டவர்கள் கண்ணபிரான் மட்டும் வரல, எல்லா ரிஷிகளும் வந்திருக்கா. தத்திர பிரம்மர்ஷே சர்வே தேவர்ஷே சத்தமா தேவரிஷிகள் வந்தார். அப்புறம் பிரம்மர்ஷிய வந்த எல்லா பிரம்மரிஷிகளும் வந்திருக்கார். அவாவா அனுஷ்டானத்தை வந்து ஓரம் கட்டிட்டு அவாவா வந்து பாடசாலைய வந்து எல்லாருக்கும் அவகாசத்தை லீவு கொடுத்துட்டு அவர் மட்டும் வரல, எல்லா சிஷ்ய கணங்களும் வரா. எதுக்கு அவர்களா வரணும்? அவர்களுக்கு எல்லாமே தெரியுமே. அவர்கள் எல்லாம் தெரியுனாதான் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அவ வந்து கண்ணை மூடிட்டு சுவாமியை வந்து ஏகாந்தமா தியானம் பண்ற. அதனால அவ வந்து எதுக்கு வந்து பீஷ்மரை வந்து பார்க்கணும்? ஏன்னா பீஷ்மர் வந்து ஒரு பெரிய பிரவச்சனம் பண்ண போறார். என்ன பிரவச்சனம்னா, என்ன டாபிக்னு கேட்டா தர்ம உபதேசம் பண்ண போறார். தனக்கு தெரிஞ்ச தர்மத்தை, தான் அனுஷ்டிச்ச தர்மத்தை எல்லாருக்கிட்டையும் இந்த லோகத்துக்கே கொடுக்க போறார். அதனால்தான் நம்ம பீஷ்மாஷ்டமி முக்கியமா ஏன் கொண்டாடணும், ஏன் பீஷ்மருக்கு அஷ்டமியில் அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணோம், ரதசப்தமிக்கு மறுநாள் ஏன் பீஷ்மருக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணோம்னா, அபுத்ராய ததாமியானம் சலிலே பீஷ்மவர்மனே வையாக்கிரபாத்த கோத்ராய சாந்தகி பிரவராயச்ச. அவர் எந்த கோத்திரத்துல வந்திருக்காருன்னா வியாக்கிரபாத கோத்திரம். அந்த வியாக்கிரபாத கோத்திரத்துல வந்தவர் வந்து அவர் பிரம்மச்சாரியா ஆஜன்ம பிரம்மச்சாரியா இருந்திருக்கார். அதனால மகாபாரதத்துக்கு அப்பேற்பட்ட பெருமை. ராமாயணத்துல பார்த்தா ராமாயண மகாபாரா ரத்னம் வந்து அனிலாத்மஜம். எப்படி ஆஞ்சநேய சுவாமி வந்து ராமாயணத்துல வந்து சிகரமோ, அதே மாதிரி மகாபாரத சிகரம் யாருன்னா பீஷ்ம பிதாமர். அத்தனை தர்மத்தையும் வந்து அனுஷ்டிச்சிருக்கார், எல்லா தர்மத்தையும் கடைபிடிச்சார். அதனால நம்ம தர்மம் என்ன, ஒரு பெரியவர் சொல்றாருன்னா வினம்ரையா கேட்கணும். நமக்கு தெரிஞ்சோ தெரியலையோ நம்ம தர்மம் என்ன அது அத்தனையும் கேட்கணும். அதுதான் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லையும் அதுதான் வந்து மற்ற இடத்துலையும் பார்க்கலாம். நம்ம நிறைய வடக்கு பக்கத்துல போனோம்னா நிறைய தடுக்கி உண்ட சப்தாகம் சத்திரம் நவாகம் ஏன் அடிக்கடி ஏன் நிறைய கதா நடக்கிறதுனா ஏன்னா கேட்கறவன் நிறைய பேர் இருக்கா. சில இடத்துல ஏன் வந்து ஏன் நடக்கலன்னு ஏன் பிரச்சனை ஏன் சொல்பமா நடக்கிறது அப்படின்னு கேட்டா, இப்ப எல்லாம் எழுத்து பேசுறவன் நிறைய பேர் இருக்கா. நிறைய பேர் எழுத்து கேட்கறதா நிறைய பேர் இருக்கா. ஏன்னா ராமாயணம் கேட்டா ராமர் வந்து வாலியை வந்து மறைந்து வதம் பண்ணாருன்னு கேட்டா அதுக்கு ஒரு பட்டிமன்றத்தை நடத்துற. அப்புறம் வந்து சீதையை பத்தி பேசணும்னா வந்து சீதையை வந்து சந்தியாவந்தம் பண்ணா நாங்களாம் சந்தியாவந்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில சமூகம் கிளம்புறா. இப்படின்னு வந்து ஆராய்ச்சி ரிசர்ச் தான் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பொதுவா புரிஞ்சுக்கோம், ஒரு ரிசர்ச் வந்து எங்க இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணணும். ராமாயணம் மகாபாரதம் போன்ற பெரிய பெரிய இதிகாசத்துல பாகவதம் போன்ற கிரந்தங்களை நம்ம ரிசர்ச் பண்ணினோன்னு வை, பைத்தியம் பிடிச்சிட்டு வெளில ஓட வேண்டியதுதான். பைத்தியம் தான் பிடிக்கும் நமக்கு. நம்ம வந்து பெரியோர்கள் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, இதுதான்டா தர்மம், ரோட வந்து நேரம் போப்பா, லேனை தாண்டி போனா ஆக்சிடென்ட் வந்துரும்பா, ஏன் வந்தது எதுக்கு வந்துன்னு கேள்வி கேட்காது, அது கேட்போமா கேள்வி. அதே மாதிரி நமக்கு வந்து தர்மத்தை வந்து நிறைய பேர் இருக்கா கேட்கறதுக்கு. அதனால இந்த கேட்கிற தர்மத்தை வந்து காட்டணும்னு மகர்ஷிகள் என்னதான் தெரிஞ்சாலுமே வந்து கேட்கிற வினம்பரையா கேட்கிறா. யாரெல்லாம் வந்திருக்காருன்னா பர்வத்தா நாரதர் வந்திருக்கார், பாண்டவர்களோட ராஜகுருவான தௌமியர் வந்திருக்கார், பகவான் வந்திருக்கார், வேதவியாசர் வந்திருக்கார், பரதஸ்வர் பரத்வாஜர் போன்ற மகர்ஷி பெரிய பெரிய மகர்ஷிகள் வந்திருக்கார், சிஷ்யரோட வந்திருக்கார். அந்த கணங்களோட வரச்சே கிருஷ்ணம் தத் பிரபாவஜ்ஞ ஆசீனம் ஜெகதீஸ்வரம் விதிஷ்டம் பூஜயாமாச மாயோ பாத்த விக்ரம் பாண்டுபுத்ரான் உபாசீனான் பிரஸ்னய பிரேம சங்கதான் அபியாஜஷ்டானுராகாஸ்திரைஹி அந்தீபூத்தேன சக்ஷுஷா. பார்வை வந்து எல்லாரையும் பார்த்து வணங்கினர். மகாபாரதத்துல சொன்னார், தர்மத்தை சொல்ல போறோம்னு வந்து பீஷ்மர் வந்து கண்ணீர் மல்கினார்.
ஆனா பகவான் வந்து கடாட்சம் பண்ணினார். ஒரு பார்வை பார்த்த உடனே பீஷ்மருக்கு வந்ததே புஷ்டி. படுத்துட்டு இருந்த அன்பு படுக்கையில படுத்திருந்த பீஷ்மர் வந்து உற்சாகத்தோட எல்லாரையும் இப்படி மேல எல்லாரையும் பார்க்கிறார். ஆனா பார்வை எங்க இருந்ததா? பாண்டுபுத்திரான் உபாசீனான் பிரஷ்டக பிரேம சங்கதான். அந்த பாண்டுபுத்திரர்கள் பஞ்ச பாண்டவர்கள் மேல பிரேமையோட பாக்குறார், வாஞ்சையோட பாக்குறார். அபியாச்சஷ்டான ராகாஸ்திரையின் அந்திபூத்தேன சக்ஷுஷா, கருணையோட பார்க்கச்சு அவளை பார்த்து சொல்றா, அஹோ கஷ்டம் அஹோ நியாயம் எத்யூயம் தர்மநந்தனாக ஜீவித்தும் நார்கத கிருஷ்ணம் விப்ர தர்ம அச்சுதாசையாக. ஒரு பக்கம் பாண்டவர்களை கொண்டாடுறா, நீங்க உங்களை போல உயர்ந்தவர்கள் யாருப்பா உண்டு, உங்களை போல பாக்கியசாலி வேற யாருப்பா உண்டு, விப்ர தர்ம அச்சுதாசையாக. பிராமணர்கள் மேல பக்தியோடு இருந்திருக்க. அதான் வந்து ராமபிரான பார்த்தா பிராமண பிரதிபூஜகா அப்படி ராமரோட குணம் அயோத்தியா காண்டத்துல வருது. பிராமணர்களை வந்து எப்பொழுதுமே பூஜை பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா பின்னாடி ராமர் வந்து வனவாசத்துக்கு கிளம்ப போறார், 14 வருஷம் வனவாசம். அப்போ திரிஜட்டன்னு ஒரு பிராமணன் வந்தார். அவரோ வந்து உஞ்சவித்ரி பிராமணன். அவர் வந்து பஜனை பண்ணிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போய் அவர்கள்ட்ட அன்னத்தை வாங்கிட்டு அந்த அன்னத்தை வந்து சுட வச்சுதான் வந்து ஆகாரமே ஏத்துப்பார் அவர். ஆனா ரொம்ப ஏழையா இருக்கார், தரித்திரனா இருக்கார். அவங்க ஆத்து மனைவி வந்து ஆத்து மாமி பிடிக்க. ராமபிரான் இருக்கார், தசரதர் குமாரர் இருக்கார். அவர் பெரிய தானம் பண்றார். ராமரும் சீதையும் 2 பேரும் போட்டி போட்டு தானம் பண்றார். அந்த பாக்கியத்தை நீ இழக்கிறையே, போய் அவளை போய் கேளு. நீ கேட்கணும்னு அவசியம் இல்ல, போய் நில்லு. உன் நிலையை பார்த்து உன் பரிசுத்தி பார்த்து அவன் வாரி வள்ளலாட்டமா கொடுத்துருவா அப்படின்னு மனைவியோட போர்ஸ்ல இவர் வந்து கம்ப ஊனிண்டு, கொஞ்சம் வயசானவர், கம்ப ஊனிண்டு அயோத்திக்கு வந்தார். இந்த நிலையை ராமர் நிலையை பார்த்தார். ஒரு பார்வை பார்த்து, ஏன்னா எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டார். தானம் பண்ணோட கடைசி பட்சத்துல வந்து இவர் வந்துட்டார். ஏன்னா வேண்டாம்னு சொல்லி தள்ள முடியாது, உஞ்சவத்தி பிராமணர், நமக்கு அந்த தோஷம் வந்துடும். அதனால அந்த திரிசத்தரை பார்த்தார். சுவாமி நீ ஒரு காரியம் பண்ணு சுவாமி, நீங்க இந்த கம்பி இருக்குல்ல, எந்த எந்த தண்டத்தோட நீ நடக்கிறியோ அந்த தண்டத்தை வந்து வெகு தூரமால முடிஞ்ச அளவுக்கு தூக்கி போடு. தூக்கி போட்டா அத்தனை பசுக்களும் வந்து சேரும். இந்த பிராமணன் திரிஜட்டனுக்கு வந்து ஒரே உற்சாகம். நம்ம ராமர் சொன்னாரே அப்படின்னு உற்சாகத்தோட ஜாவலின் த்ரோ ஆட்டமா வந்து குச்சியை தூக்கி போட்டார். அது எங்க போயிடுச்சுன்னா சரைவு தாண்டி அக்கறையில போயிடுது. அங்கேருந்து ஒண்ணு இல்ல, சஹசிர பசுமாடு, ஆயிரத்துக்கணக்கான பசுக்கள் வந்து அவரோட காலடியில வந்து சேர்ந்துருச்சு. அத்தனையும் ராமர் வந்து தம் பிரபாவத்தினாலே வந்து திசரருக்கு தானம் பண்ணினார். பிராமண பிரதிபூஜகா, அப்படி பிராமணர்கள் மேல மரியாதையோடு இருக்கிறவர்கள். ஏன்னா அதை பத்தி சொல்லணும்னா அதுவும் மகாபாரதம் சொல்லிட்டே போலாம். அதனால சுருக்கமா பிராமணர்கள் மேல மரியாதை உடையவர்கள், அப்புறம் பகவான மேல பக்தி உடையவர்கள், அந்த பகவான் மேல விசுவாசம் உடையவர்கள், பகவானை தவிர வேற யார்ட்டையும் சகாயம் தேட மாட்டேன். அத்தகையானவர், அத்தகைய பிரபாவசாலியாளர்கள், அப்பேற்பட்ட பக்திமான்கள். அஹோ கஷ்டம் அஹோ நியாயம். எப்பேற்பட்ட பரிசுத்துல நீங்க இருந்திருக்க, பகவான் இருந்திருக்காருன்னா உங்க நல்லபடியா வச்சிருப்பாருமே, நல்லபடியா இருந்திருக்கலாமே. அதுவும் நீ இருந்தது ஃபுல்லா அநியாயம். ஒண்ணுமே பண்ணாத தப்புக்கு வந்து துரியோதனிகள் வந்து அரக்குமாரியை போட்டு கொலித்தார். அப்புறம் இத்தான வனவாசத்துல துர்வாசரெல்லாம் அமிச்சு வந்து சாபம் கொடுத்திருக்காரு. இத்தான கஷ்டங்கள், இத்தான பரிஸ்திதிகளின் அவஸ்தப்பட்டிருக்க. அதுவும் தர்மத்துக்கு விருத்தம் அநியாயம். சஞ்சிதே அதிரிதே பாண்டோ பிரதாபால பிரஜாவதூஹு விஸ்வகிருதே பகூன் கிளேஷாம் பிராப்தா தோகவதி முகு சர்வம் காலகிருதம் முன்னே பவத்தாம்ச எதப்பிரியம். அதனால என்னதான் சக்தி இருக்கட்டும், தர்மமே வடிவான தர்மபுத்திரரா நீ இருக்க. பக்கத்துல யாருன்னா கதாபாணி விருகோதரா, கையில கதையோட இருக்கார். யாரை பார்த்தாலும் அடிச்சு சமர்த்தி பண்ணிடுவார். அதுவும் 800 யானைக்கு வந்து சமானமான பலமுடையவர் பீமசேனர். பக்கத்துல வந்து பெரிய வில்லாளி காந்திவதாரியா அர்ஜுனன் இருக்கிறார். அவர் குறி வச்சா எவனா இருந்தாலும் சமாப்தி பண்ணிடுவார். எல்லாரும் வச்சிருக்கார். பக்கத்துல வந்து ஜோசியகாரன், அவர் வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றார். சகதேவன் இருக்கார். இத்தனையும் இருக்கார். முன்னாடி யாருன்னா நடத்துறவர் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். அந்த பஞ்ச பாண்டவர்களை சாயம் பண்ற அவருக்காக என்ன வேணா செய்வேன், அதுக்கு தேரோட்டியா போனார். அதுக்கு அவர்களுக்காக பண்ற பக்திக்காக நான் வந்து எனக்கு கைமாறே கிடையாதுன்னு அப்படின்னு களத்துல இறங்கினவர் கிருஷ்ணன். இத்தனையும் இருந்தும் கூட கஷ்டப்பட்டேல அப்படின்னு சொல்ற. எதனால சர்வம் காலகிருதம் பண்ணி உங்க காலம்பா, உங்க பொறாத காலம்பா அப்படின்னு பீஷ்மர் சொல்றார்.
அதனால வந்து சொல்றார், இத்தனையும் வந்து எந்த சுவாமி வந்து உன்னோட வந்து அத்தை அம்மாஞ்சி நினைச்சியோ, எந்த சுவாமி வந்து உன்னோட சொந்தக்கார, ஏதோ துவாரகாதீசன் விஷ்ணு குலத்துக்கு தலைவர், அதுவும் வந்து அவருக்கு வந்து ருக்மிணிகாந்தன் அப்படின்னு எந்த சுவாமி நினைக்கிறியோ அவர் யாருன்னா ஏஷவை பகவான் சாட்சாத் ஆத்யோ நாராயண புமான் மோக மாயா லோகம் கூடச்சரதி விஷ்ணுஷோ. அவர் வந்து தன்னை மறைச்சிருக்கார், வேற யாரும் இல்லப்பா, அவரே சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணரே எழுத்தாப்புல இருக்காரு. அதுவும் சாமானிய மனுஷனாட்டமா நிக்கிறாரே, ஏதோ சொந்தக்காரம் ஒரு ரிலேட்டிவ்னு ஏதோ நிக்கிறாரே பகவான் பா அவரு அப்படின்னு கையை நீட்டி காட்டுறா. எல்லாருமே பாக்குறா, மோகன் மாயா விஷ்ணு கூட சிறந்து விஷ்ணுஷோ அப்படின்னு பகவானோட நிலைமையை சொல்ற. அந்த பகவான் நிலைமையை சொல்றச்சே அப்ப மனசு எங்க போயிடுச்சுன்னா, தேவர்ஷி நாரத சாட்சத் பகவான் கபிலோன்றப்ப அவர் தான் வந்து யாருன்னா வந்து யாரால அறியப்பட்டவர்னா தேவர்ஷி நாரத சாட்சாத், நாரதரால் அறியப்பட்டவர். அவர் கபிலவாசுதேவரா அறியப்பட்டவர், சாட்சாத் நாரதராவும் கபிலவாசுதேவராவும் இருக்கான் அப்படின்னு அர்த்தம் போட்டுடலாம். ஏன்னா பாகவதத்திலே வருது. ஏன்னா அவரே வந்து சிவன் பாஞ்சராத்திராகபத்தை போதனை பண்றதுக்கு தான் நாரத மகர்ஷியா வந்திருக்கார். அப்புறம் சாங்கிய யோகத்தை வந்து லோகத்துக்கு காட்டணும்னா கபில முனிவரா வந்திருக்கார். அதனால வந்து பகவான் கபிலோ மனுகோ கபிலோன் இருப்ப அப்படின்னு சாட்சாத் தேவர்ஷி நாரதராவும் கபில வாசுதேவராவும் பகவான் இருக்கார். இத்தனையும் இருந்து என்னன்னா அவரோட நிலை என்னன்னா நக்கிருதம் தக்கிருதம் மதி வைஷமியம் நிரவத்தியசன கொச்சிட்டு. அதனால அவர் பாரபட்சமே கிடையாது. யாரு சொல்றா பீஷ்மர வதம் பண்ணுடா அப்படின்னு அர்ஜுனனுக்கு வந்து இத்தனையும் டிப்ஸ் கொடுத்தார். எழுத்தாப்ப சிகண்டிய நிப்பாட்டு, அர்ஜுனா உன்னோட சுடுசரமான பாத்தினால பீஷ்மரை சமாப்தி பண்ணு அப்படின்னு கட்டளை இட்டார். பகவான் அத்தனையும் திட்டமிட்டு வந்து 10வது நாள பீஷ்மரை தொலைச்சார். அப்புறம் அர்ஜுனனை சமாளிக்க முடியாத ஹதோ பீஷ்மஹான்னு வந்து ரத சக்கரத்தை எடுத்து பீஷ்மரை வந்து சிரத்தை சேதம் பண்ணு பகவான் கோபத்தோட கிளம்பினார். இத்தனையும் பண்ண என்ன தெரியுதுன்னா பகவானுக்கும் பீஷ்மருக்கும் ஆகாது போல இருக்கு. பகவானுக்கும் பீஷ்மருக்கும் ஏதோ கான்ட்ரவர்சி போல இருக்கு. அதனாலதான் வந்து 2 பேருக்குமே துவேஷம் உண்டு. ஆனா அவருக்கு துவேஷம் இல்லைன்னு எங்க தெரியுதுன்னா இந்த ஸ்லோகத்திலே தெரியுது. தக்கிருதம் மதி வைஷமியம் நிரவத்திய கொச்சின். அவருக்கு யாரையும் வாழ வைக்கணும்னு அவசியம் இல்லை, யாரையும் அழிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சமம் சரந்தம் சர்வத்திர பூதானாம் எம்மி தக்களி. இது முன்னாடி வந்த குந்தி ஸ்துதியே சொல்ற. பகவான் வந்து எல்லாருக்கிட்டையும் சமம். பகவான் எல்லார்ட்டையும் சமம்னால வந்து யாரு வந்து யாரு கேட்டாலும் கொடுத்தா. எப்படின்னா துரியோதனனுக்கு வந்து துரியோதனனும் அர்ஜுனனும் வந்திருக்கார். 2 பேர் வரைச்சு அப்ப துரியோதனன் வந்தார். துரியோதன பகவானோட துவாரகையில வந்தார். துவாரகையில வச்சு பகவான் வந்து தூங்குற மாதிரி பாஷாங்கம் பண்ணான்னு சொல்லலாம். ஆனா பகவான் நிதிரையில இருக்கச்சே பார்த்தார், என் தலையெழுத்த பாரு, போய் இந்த எடப்பையன்ட்ட போய் இப்போ அவர்கிட்ட போய் இப்ப சிபாரிஸ் கேட்கிறபடி எடுத்துப்பாரு, என் தலையெழுத்த பாரு, நான் யாரு, அஸ்தினாபுரமோட ராஜகுமார், அடுத்த சிம்மாசனம் நான் தான் வரப்போறேன், என் நிலைமைய பாரு, என் மாமா சகுனி சொல்லி தொலைஞ்சா அதனால போய் இந்த கிருஷ்ணர் ஆட வேண்டிய மாதிரி நிலைமை வந்துருத்துப்பார், அவர்கிட்ட போய் கேட்கிற மாதிரி நிலைமை வந்துருத்துப்பாரு அப்படின்னு மனசளவுக்கு நினைச்சார். ஆனா பகவானும் என்ன ஒரு கண் இப்படி பார்த்துட்டு ஒரு கண் பார்த்து தூங்குறது. கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுனன் வந்துட்டார். பகவான தரிசனம் பண்ணினார், பகவானோட திருவடியை ஸ்பர்ஷம் பண்ணினார். கிருஷ்ணா நீதான்பா கதி, எல்லாரையும் வாழ வச்சியே, ஒண்ணுமே விளங்காத இந்த பிரஸ்தத்தை வந்து திருராஷ்டிர எங்களோட பெரியப்பா தானமா கொடுத்தார், இப்போ நம்ம எல்லாரையும் வாழ வச்சியே, அதுவும் வந்த நம்மளோட செருப்பெல்லாம் வந்து ஓரம் கட்டி வச்சியே, எப்பேற்பட்ட காரியத்தை அத்தனையும் செஞ்சுட்டீங்க கிருஷ்ணா, உங்களை தரிசனம் பண்ணா போல இருக்கே, கண்ணை திறந்தா நல்லபடியா இருக்குமே அப்படி மனசளவுக்கு பிரார்த்தனை பண்ணினார். அப்போ பகவான் எழுந்த உடனே அர்ஜுனரை பார்த்து காடமா ஆலிங்கனம் பண்ணி மார்பை தட்டினார். அப்புறம் துரியோதனை பார்த்தார். கிருஷ்ணா நான் முதல்ல வந்தது கிருஷ்ணா, அர்ஜுனன் இப்பதான் வந்திருக்கா, 5 நிமிஷம் முன்னாடி நான் வந்திருக்கேன் அப்படின்னு கை தூக்கினார். துரியோதனா நமஸ்காரம், நீ வந்திருக்கேன்னு தெரியும்பா, நான் கொஞ்சம் சட்டு எழுந்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் முயற்சதுக்கு அப்புறம் அர்ஜுனரை பார்த்தா அர்ஜுனா எப்படி இருக்கப்பான்னு கேட்டேன், நான் நீ வந்திருக்க நான் கவனிச்சேன். அப்புறம் பகவான் சொல்றார், நான் வந்து 2 பேருக்குமே கொடுக்க தயாரா இருக்கேன், ஒண்ணு நாராயண சைன்யம், இன்னொன்னு நான் என்னையே கொடுக்க தயாரா இருக்கேன். துரியோதன சிரிப்பு சிரிச்சார். நீ என்னப்பா பிரயோஜனம், சண்டை போடுறதுக்கு குண்டா ஆட்கள் வேணுமே, குண்டா ஆட்கள் இருந்தா தானேப்பா நம்ம வந்து சண்டை விஜயத்தை அளிப்போம்,
நீ இருந்து என்னப்பா பிரயோஜனம், நீ நிராயுத பாணியா இருக்கன்னு வேற பிரத்யட்சமா சொல்றியே. ஏதா கையில ஆயுதம் இருந்தா தான்ப்பா நான் அவனை ஹயரே பண்ணுவான். நீ ஆயுதம் இல்லாம ஓரமா நான் நிராயுத பாணியா இருப்பேன் அப்படின்னு கேட்கிறீன்னா உடனே அவசரப்பட்டு அசடாட்டமா நாராயண சைன்யத்தை வாங்கினார். ஏன்னா சண்டை போடுறதுக்கு ஆள் வேணும், பலத்தை நம்பி இருக்கார். அர்ஜுனனோ பக்தியோட இருக்க, பக்தியோட சுவாமி நீங்க சண்டை போடணும்னு அவசியமா என்ன பின்னாடி பீஷ்மரே சொல்ல போறார். ஒரு பார்வையினாலே வந்து கௌரவ சைன்யத்தை அத்தனையும் கபலீகரணம் பண்ணிட்டாருன்னு. அதனால நீங்க சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. பெரிய பெரிய தாத்தா இருக்கார், அவர் 80 வருஷமா 88 வருஷமா உலகத்துல வாழ்ந்திருக்கார். அந்த உலகத்துல வாழ்ந்த பிரயோஜனம் என்ன? அவர்கள்னால வந்து அவர் பையன் சௌக்கியமா இருக்கார். அப்புறம் பேர பசங்க வந்து எல்லாம் மேல்கதியில இருக்கார், எல்லாம் நல்லபடியா நடக்கிறது. இத்தானையும் நடந்தும் அவரை வந்து ஆபீஸ்க்கு போ, நீ போய் உழ அப்படின்னு போய் கட்டளையிட முடியுமோ? அந்த மனசு நமக்கு இருக்குமோ? அதனால அவர் வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டாச்சு, புதுசா ஆள் வேணும், நீ அனுபவிச்சது போதும், அனுபவிச்சது போதனால வந்து உங்களை ஓரம் கட்டி வச்சிடுறேன், உன்னை நிராகரிச்சிடுறேன் அப்படின்னு மனசு வருமோ? அப்படி வருமோ? அவர் பிரயோஜனால வந்து பசுமாடு வந்து வயசானா போய் வேற எங்கேயா தானத்துக்கு கொடுக்குறாரு, அந்த மாதிரி உங்க அப்பனையும் அம்மாவையும் தானம் பண்ணுவியா? அவங்க சில இடத்துல பார்த்தா வந்து அப்பா போட்டோம் அம்மா இருக்கட்டும், ஏன்னா சமையல் நடக்கணும் வீட்டுல அப்படின்னு சில பேர் இதா பண்றாங்களே, சில இடத்துல அனர்த்தம் நடக்கிறது. அதே மாதிரிதான் கண்ணபிரானோ, அவர் இப்ப நிராயுத பாணியா சுவாமி இருக்காரு. இப்போ பக்தர்களுக்கு வந்து பிரியமா பழகிறதுக்கு சுவாமி தனக்கு கொடுக்க தயாரா இருக்கார். அசடார் தான் என்ன, அசடார் தான் என்ன, எனக்கு சண்டை போடுறது குண்டா ஆட்கள் வேணும், அடித்தடி பண்ணணும் அப்படின்னு இருக்கிற வந்து பௌருஷத்தையும் ஏதோ பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை நம்பிதான் வந்து ஒரு காரியத்தை நடக்க முடியும் அப்படின்னு அந்த மைண்ட் செட் இருக்கிறவா வந்து போவா. ஏன்னா பகவான் சமர்ப்பணம் பண்ண தயாரா இருக்கார். அந்த பக்திக்காக அர்ஜுனன் கொடுத்துட்டாரு. சபம் சரந்தம் சர்வந்திர பூதான களி அதே விஷயம் தான் சொல்றார். தக்கிருதம் மதி வைஷம்னு நிரவத்தியசன கொச்சிது. அதனால இந்த சுவாமி எப்படின்னா பக்தியாவேஷ மனோயஸ்வின் வாஜா என்னாம கீர்த்த என்ன தியஜன் கலேவரம் யோகி முச்சதே காம கர்மபிகி. இந்த பக்தினாலேயே இந்த சுவாமி ஆராதனை பண்ற எந்த சுவாமி உங்களை வாழ வச்சாரோ, இப்ப நீ மகாராஜாவா இருக்கியே யுதிஷ்டிரா, இப்ப நீ ராஜ்யபரணம் பண்ண போறியே, அதுவும் வாஸ்தவமோ பிதுராஜித்தமான சொத்து. உன் பெரியப்பா வந்து ராஜ்யத்தை வாங்கினார், எவ்வளோ குருடனாச்சினால ராஜ்யத்தை வாங்கினார். ஆனா இப்போ அந்த சொத்து உன் பக்கத்துல வந்து சேர்ந்துருத்து பாரு, பிதுராஜித்தமான சொத்து. இப்போ நீ ராஜ்யபரணம் பண்ண போற, அந்த ராஜ்யபரணத்துக்கு காரணம் யாருன்னா கண்ணபிரான் தான். அந்த கண்ணபிரான பக்தியாவேஷ மனோயஸ்வன், அந்த மனசு முழுக்க அங்கத்து முழுக்க சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்றேன். அதுவும் இதுதான் தியஜன் கலேவரம் யோகி முச்சதே காம கர்மவி. தியாகத்தை முழுக்க வந்து பகவான் சமர்ப்பணம் பண்ற இந்த சைரத்தை நான் விட்டு போறேன் அப்படின்னு பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனைனா, என்ன மனசுல என்ன பிரார்த்தனைனா, சதேவ தேவோ பகவான் பிரதீட்சதம், பகவான தரிசனம் பண்ணணும்னு திட்டமிட்டார். அந்த திட்டமிட்ட பட்சத்துல வந்து பகவான் வந்து தியான பதத்துல சதுர்புஜனா தரிசனம் கொடுத்தார். அப்படி சதுர்புஜனா தரிசனம் கொடுத்த பகவான் வந்து எப்படி இருக்கானா, முகாம்புஜோ தியானபதா சதுர்புஜா, ஹிருதயத்துல வந்து சதுர்புஜ மூர்த்தியா சுவாமி தரிசனம் கொடுத்தார். அதனால பகவானை பாடணும்னு அந்த மனசுல இருந்தார். அந்த சமயத்துல யுதிஷ்டிரா ததாகரண்ய சயானம் சரபஞ்சரே, அந்த படுக்கையில யுதிஷ்டிரர் கேட்கிறார், அப்ரிச்சத் விவிதான் தர்மாம் ரிஷினாம் சாணுஷின்வதாம். அதுல ரிஷிகள் மகர்ஷிகள் எல்லாரும் இருக்கிறச்சே வந்து மேல யுதிஷ்டர் வினம்பரையா கேட்கிறார். என்ன சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறார். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாபேகம் பராயணம் ஸ்வந்தா கங்கமர்ச்சந்தா பிராப்னயுர் மானவாசுபம் கோதர்ம சர்வதர்வானாம் பவத பரமோமதா கிம் ஜபன் முச்சரே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு வந்து யுதிஷ்டர் கேட்கிறார். அதுக்கு முன்னாடி வந்து மகாபாரதத்துல முழுக்க பார்த்தா, சாந்திபுரத்துல பார்த்தானா தர்மம் வந்து தர்ம மழையா பீஷ்மர் புரிஞ்சிருக்காரு. அதுவும் அதுல விசேஷம் என்னன்னா பாஞ்சராத்திராகவும் முழுக்க பீஷ்மர் சொல்லியிருக்காரு. ஹயக்ரீவர் கதையெல்லாம் வந்து வருது, சாந்திபுரவால வருது. அத்தான விஷயமும் வந்து பீஷ்மர் கொட்டிருக்கார். தான தர்மான் ராஜ தர்மான் மோட்ச தர்மான் விவாகசா ஸ்திரீ தர்மான் பகவத் தர்மா சபாச வியாபயோகதா அப்படின்னு இத்தனையும் தான தர்மத்தை சொன்னார், எப்படி தானம் பண்ணணும். அப்புறம் ராஜ தர்மத்தை சொல்றார், மோட்ச தர்மம் அப்புறம் சொல்லட்டும், ராஜ தர்மத்தை சொன்னார், பகவத் தர்மத்தை சொன்னார், ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், அப்புறம் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ண ரிட்டையர்ட் லைஃப் ஆன வானப்பிரஸ்தன் எப்படி இருக்கணும், இது அத்தனை பந்தத்தையும் தியாகம் பண்ண துறவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சன்னியாச தர்மத்தை முழுக்க எப்படி ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், ஒரு பையன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இத்தனை தர்மத்தையும் அக்கு வேற ஆணி வர பீஷ்மர் வந்து தர்மபுத்திரத்துக்கு உபதேசம் பண்ணினார். ஆனா தர்மபுத்திரர் கேட்கிற கிமேகம் தெய்வதம் லோகேனர். ஏன்னா பொதுவா கோவம் வரணுமே,
ஒரு விஷயத்த சொல்றோம், ஒரு தர்ம பிரவச்சனம் பண்றோம், பிரவச்சனத்தை நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு கேட்டோம், எவனுக்கு தான் கோவம் வரும். ஆனா இவர் வந்து கேட்கிற கிமேகம் தெய்வத்தம் லோக்கே. ஏன் கேட்கிறோம்? ஏன்னா இந்த தர்மத்தை வந்து எல்லாராலையும் பெரும்பாலாலையும் 100க்கு 100 அனுஷ்டிக்க முடியாது. ஏன்னா there may be some flaws. இப்ப வந்து எல்லாரும் பிரம்மச்சரியம்னா என்ன, வேதத்தை படிக்கணும்னு இருக்கு. எல்லாரால வேதத்தை படிக்க முடியுமோ? எல்லாரால வேதத்தை கிரமமா பண்ணி அध्यயனம் பண்ண முடியும்? ஏன்னா நிறைய இடத்துல வருது இப்போ, எல்லாரும் வேதம் படிங்க, எல்லா வேதத்தை படிங்க. சில பேர் என்ன சொல்றா, விஸ்வசனாவோட சாரம் வந்து வேதம் அப்படின்னு சொல்லி வேதத்தை வந்து நிறைய பேர் பிரவச்சனம் பண்றா. ஆனா வாஸ்தவமா வேதத்துக்கு வந்து வேதனோட பலனை எப்படி சொல்லணும், வேதத்தை யார் படிக்க முடியுமா, அதுக்கு தயார் பண்ணவர்கள். ஏன்னா விளையாட்டா சொல்ற ஒருத்த படிப்பு இல்லைன்னா போடா பாடசாலைக்கு, என் மனத்தை கேட்டா வாங்குற அப்படின்னு திட்டுறோம். ஆனா வாஸ்தவமா பாடசாலை ஏதோ ஜோக்கு கிடையாது. அது வேதம் படிக்கணும்னா நம்ம ப்ரீகேஜி படிச்சது வந்து 12ஆம் கிளாஸ்ல கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்ல முடியுமோ? அந்த மாதிரி வேதத்தை வந்து இப்ப என்ன 5 வயசுல அவனுக்கு பூனல் முப்புரி நூல் தரிச்சாரோ அன்னிலேருந்து 80 வயசு தாத்தா வரைக்கும் வந்து என்னப்பா படிச்சிருக்கேன்னா அவன் படிச்சதுலேருந்து கடைசி கத்துண்ட வரைக்கும் படிக்கிறத முழுக்க சொல்லணும். அது சொன்னாதான் வந்து பலனு, அதை மறந்தா பாவம் அப்படின்னு. வேதத்தை கத்துக்கிறதுக்கு ஒரு அதிகாரத்துவம் தேவை, அதுக்கு உண்டான ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. இத்தனையும் இருக்கு. அதுக்கு வந்து பிரம்மச்சரியத்துல வந்து எல்லா வேதத்தை போய் கத்துக்கணும், குருட்ட போய் சுஷ்ரூஷா பண்ணணும்னு இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற எஜுகேஷன் பார்த்தா என்னன்னா, எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணும், எப்படி வந்து வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு இருக்கிற படிப்பு தான் இருக்கு. ஏன்னா அதனாலதான் ப்ரெஷர் நிறைய நடக்கிறது. ஏன் நிறைய சூசைட் நடக்கிறதுன்னு கேட்கறோம், நிறைய ஏன் வந்து இன்ஸ்டியூஷன் நடக்கிறதுன்னு கேட்கறோம். ஏன் நிறைய நடக்கிறதுனா, ஏன்னா ப்ரெஷர். ஏன்னா நான் வாழறேன், இன்னொத்த வாழறான், என்னால தாங்க முடியல, நான் வாழ்ந்து வச்சிடணும் அப்படின்னு ஒரு ஜெலசி, ஒரு அசூய வருது. அதனாலதான் மனுஷன் பொத்து பொத்தா அழியிறது காரணமே. ஏன் நிறைய பேர் ஆத்மஹத்தியா ஏன் நடக்கிறதுனா இந்த மாதிரி கேஸ்னாலதான். அதனால வந்து யாரும் பெரும்பாலித்தாலையும் வந்து பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சுன்னு யாரும் வாழ முடியாது. பிராக்டிகல் எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்படி நிறைய பேரால அனுஷ்டிக்க முடியாது. ஆனா எல்லாருக்கு வித சாதுவான தர்மம் என்ன, அதுவும் கலியில புலப்படாது, பகவன் நாம. அதுதான் கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்பாபேகம் பராயணம். அதுவும் கோதர்ம சர்வதர்மானம். அதுக்கு அனுஷ்டிச்சா என்னன்னா எல்லா தர்மத்தோட பலனையும் கொடுக்கபடியா தர்மம் இருக்கணும். ஆனா தெய்வம் என்ன, ஒரே ஒரு தெய்வம். அந்த ஒரு தெய்வம் என்ன, அந்த ஒரு தெய்வத்தை வேண்டிண்டா எல்லா தெய்வத்தை வேண்டின பலனும் கொடுக்கும், பலனையும் அளிக்கும். ஏன்னா நம்ம பிள்ளையார வேண்டினோம்னா விக்னங்கள் போக்கும். அப்புறம் இந்திரனை வேண்டினா பொத்து பொத்துன்னு மழை பெய்யும். அப்புறம் வருட ஜபம் பண்ணினா தண்ணி வரும். அப்படின்னு வந்து இத்தனையும் வந்து ஒரு தெய்வத்தையும் அதுக்கு உண்டான பலனையும் கொடுக்கும். ஆனா ஒரு தெய்வத்தை வேண்டினா மழையும் கொடுக்கும், ஜலத்தையும் கொடுக்கும், எல்லா உண்டான வந்து பலனும் நமக்கு வந்து நம்ம எல்லா காமங்களும் எல்லா ஆசைகளும் கோரிக்கை கொடுக்கிற பலன் யார் கொடுக்கும்னா அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கணும். அந்த ஒரு தெய்வத்தை ஆராதித்தா வந்து அது அத்தனையும் கொடுக்கும் அப்படின்னு கேட்ட உடனே ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்தோன்னாம சஹஸ்ரேன புருஷ ஸ்ததோத்திதா அப்படின்னு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறார். அப்படி வேற யாரும் இல்லப்பா, தமேவச்சா சேனித்தும் பக்தியா புருஷம் அவ்யம். பக்தினால ஒரு ஈஸியா புலப்படவர். அந்த பகவான் என்ன, தியாயன் ஸ்தோன் நமஸ்யன். அந்த பகவானை தியானம் பண்ணு. அது பகவானை தியானம் பண்ணினா வந்து என்ன பண்ணுவார், அத்தனை அருளையும் அத்தனை அனுகிரகமும் பகவானை அளிப்பார் அப்படின்னு பகவானுக்கு கோரிட்டு விஸ்வசநாமத்தை கொடுத்த. இத்தனையும் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மனசுல என்னன்னா ஒரு அதிருப்தி இருக்கு. விஸ்வசநாமத்தையும் சொல்லிட்டார், எல்லா தர்மத்தையும் சொல்லி சாரமா சங்கரித்தமான வந்து கலிக்கு ஏத்த தர்மமான விஸ்வசநாமத்தை சொல்லிட்டார். ஏன்னா காஞ்சி பெரிவா வந்து விஸ்வசநாமத்தை பத்தி அத்தனையும் வந்து தெய்வத்து குருல சொல்லியிருக்கார். ஏன்னா சாயங்கால வேலையில சொல்லணும். அது அந்த சாயரக்ஷ வேலையில வந்து யாரு சொல்றாரோ அவருக்கு வந்து சர்வ வியாதி நிவாரணா வந்து மருந்தா இருக்கு விஸ்வசநாமம். அது விஸ்வசநாமம் வந்து எல்லாத்தையும் கொடுத்துரும். அதுக்கே சயின்டிபிக் ரிசர்ச் நிறைய நடக்கிறது. அது வந்து நடக்குமா நடக்கலன்னு கேட்கறதுக்கு வந்து அதுக்கு விசாரித்து வேற எல்லா வெளிநாட்டுக்காரா வந்து அதை பத்தி பெருமையா வேற சொல்றா விஸ்வசநாமத்தை. அது விஸ்வசநாமத்தையும் கொடுத்துட்டார் லோகத்துக்கு. ஏன்னா லோகத்துக்கு நான் வந்து பெரிய பெரிய காரியம் பண்ணிட்டார். இப்போ அவருக்கு ஒன்னும் இல்லை. எழுத்தாப்புல பகவான் வந்து தியானபத சதுர்புஜான்னு கேட்ட மாத்திரத்துல என் கண்ணு முன்னாடி சதுர்புஜ மூர்த்தியா நிக்கிறா. இத்தரர்களுக்கு வந்து சாமானிய கிருஷ்ண பரமாத்மா நிக்கிறார். அதை பார்த்த உடனே மனசுல இருந்தே ஒரு கண்ணீர் வந்தது. என்னன்னா, நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேனே வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழ்ந்த பிரயோஜனம் என்ன, பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். என் மனசு வந்து பக்குவமானது காரணம் என்ன, பகவானை ஸ்மரிக்கிறதுனால. ஏன்னா நமக்கு ஒரு கேள்வி வரும்,
ஏன்னா இத்தனை தர்மத்தை உபதேசம் பண்ணினார், எப்படி பீஷ்மர் உபதேசம் பண்ணினார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அதர்ம பட்சத்துல பீஷ்மர் பங்கு இருந்திருக்கார், அதர்ம சைட்ல இருந்திருக்கார். திரௌபதியை மானபங்க படுத்துறச்சே வாயை புத்திட்டு மௌனமா இருந்திருக்கார். எப்படிப்பா பீஷ்மர் வந்து உபதேசம் பண்ணார், எப்படி பீஷ்மருக்கு வந்து பகவான் ஏன் வரணும்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா பகவான் பாவத்தை நீக்கிறதுக்கு தான் அவர்கிட்ட தர்மோபதேசமே பண்ண வச்சார். அதனால்தான் யுத்தத்தை தொலைக்கும்படியா பீஷ்மர் ஏன் பண்ணினாருன்னா, அந்த துரியோதனோட ரத்தத்தை, துரியோதனன் கொடுத்த ஆகாரத்தை ஏற்றதுனால அந்த ரத்தத்துல ஊறி போயிடுது. அதனால ரஜோகுணம் தமோகுண வாசனங்கள்னால வந்து he might be in a position to give தர்மோபதேசம் பண்ணலாம். அவரு பீஷ்மர் சும்மா சௌக்கியமா இருக்கு உபதேசம் பண்ணலாம். எதுக்கு அம்பு படிக்கையில உபதேசம் பண்ணணும், அவரு போய் அவரை டார்ச்சர் பண்ணிட்டு எதுக்கு உபதேசம் பண்ண வைக்கணும் அப்படின்னு பகவான் ஏன் பண்றாருன்னா, அதுதான் பகவான் அவர்கிட்டே அந்த பாபத்தை அத்தனையும் வாங்கிட்டு அவரை சுத்தமாக்கி அவரை வந்து ஹிருதயத்துல பகவானை தெரிவிக்கும்படியா பண்ணிட்டார். முகாம்புதோ தியானபத சத்ருபோஜா அப்படின்னு பகவானை நினைச்சுட்டு மனசு தூய்மை ஆயிடுத்து அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். நம்ம சொல்ல முடியுமோ? ஏன்னா அவர் வந்து பிரம்மச்சரியத்தோட இருந்து நான் வந்து பிறந்ததுல இருந்தே சுவார்த்தம் இல்லாம நான் வாழ்ந்திருக்கேன். அதுதான் முதல் ஸ்லோகத்தை சொல்றார். இத்தி மத்திய ரூப கல்விதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி சொசுக உபகதே கொச்சித் பிகர்த்தும் பிரகிருதி முபேயுஷயத் பவப்பிரவாஹா அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார். அந்த முதல் ஸ்லோகத்துல என்ன காட்டுறாருன்னா, முதல்ல வந்து பீஷ்மஸ்துதியை சொல்றார். ஏன்னா மகாபாரதத்திலயும் பீஷ்மஸ்துதி இருக்கு. பீஷ்ம ஸ்தவராஜம்னு 100 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 100 ஸ்லோகங்களோட சங்கிரகம் தான் வந்து பீஷ்மஸ்துதின்னு அப்படின்னு பெரியோர்கள் சொல்றா. அந்த சங்கிரகம் தான் இப்ப பார்க்க போறோம். இத்தி மத்திய ரூப கல்பிதாவி திருஷ்ணா, என் மனசு வந்து இப்போ மாசற்ற நிலையில போயிடுத்து. பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி, அந்த பகவான் என்னன்னா இந்த சத்துவகுணத்தினால சுத்த சத்துவ நிலையில பகவானை தரிசனம் பண்றேன். அந்த பகவான் எதுக்காக வந்திருக்காருன்னா சொசுக உபகதே கொச்சித் விகர்த்தும். அவர் ஓஹாயின்னு வைகுண்டத்துல இருக்கலாமே, நித்திய ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு அப்படின்னு 3 பத்னிகளோட தர்ம பத்னிகளோட சுவாமி வந்து சேவை சாதிக்கலாமே, இதுக்கு வைகுண்டத்திலையும் இறங்கி வரணும். ஏன்னா சொசுகம் உபகதே கொச்சித் விஹர்த்தும், அப்பேற்பட்ட அவர் லீலே பண்ணியே தீரணும். அவர் ஆசை விளையாட்டுக்காக பிரகிருதி உபயோகம் பவப்பிரவாக அந்த சம்சாரத்துக்கு பகவான் பிரவேசம் பண்ணினார். அந்த சம்சாரத்தை பகவான் பிரவேசம் பண்றச்சே எப்படி இருந்தார், அவர் ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு பீஷ்மஸ்துதியை முழுக்க பார்த்தா என்னன்னா, அவர் எப்படி யுத்தத்துல சுவாமிய தரிசனம் பண்ணினார், பீஷ்மரோட கோணம் என்ன பகவானை பத்தி. ஏன்னா குந்தி சுத்தி பார்த்தா பகவானோட கிருபையை ஸ்மரணம் பண்ணினார். இங்க பீஷ்மர் என்ன பகவானை ஸ்மரணம் பண்ணினார்னா, போர்க்களத்துல பகவான் எப்படி இருந்திருக்கார் அதை காட்டுறதுக்கு தான் பீஷ்ம ஸ்துதியே. அதனால பகவான் ரூபத்தை நம்ம கண்ணு முன்னாடி நிமித்துறார். திரிபுவன கமலம் தமாலவர்ணம் ரவிகர கௌர வராம்பரம் ததானே வபுகு அலக குலாவிருதானம் விஜய சகே ரதிரஸ்துமே அனவத்யா. அவரை சொல்றச்சே பகவான் ரூபத்தை சொல்ற. ஏன்னா என் குருநாதர் அடிக்கடி வந்து இந்த ஸ்லோகத்துல வந்தா ஒரு உதாரணம் சொல்லியே தீருவார். அது என்ன கதைனா வந்து அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ் இன்வேஷன் நிறைய இருந்தது. மெட்ராஸ்ல வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் தான் வந்து ஒரு துறை இருந்திருக்கார். அவரு கீழே வந்து கணக்கு புள்ள இருக்கார். பரம வைஷ்ணவர், அவர் ஸ்ரீ வைஷ்ணவர். அவரோட சேர்ந்து வந்து ஏதோ யாதிரிச்சிக்கமா பாச்சாரி கோயில வந்துட்டார். திருவல்லிக்கேணி சுவாமி தரிசனம் பண்றார். இந்த பக்தர் கணக்கு பிள்ளை சுவாமியை வந்து குளிர்ந்து தரிசனம் பண்றார். அந்த சமயத்துல அவ என்ன பண்றான்னா, எல்லாருமே வந்து சாம்பரம் வீசுறார். அந்த சுவாமியை வந்து விசிற. அதை பார்த்து இந்த துரை சிரிக்கிறார். என்னப்பா பண்றா, சுவாமிக்கு வேர்க்குமா, ஏன் அவருக்கு போய் விசிறா, சிலையாச்சே இவரையே விசிறான்னு அப்படின்னு ஹேடனமா பேசினார். இந்த துரை இந்த கணக்கு பிள்ளைய வந்து பாக்குறாரு, நம்ம பதில் சொல்லணும், நம்ம தலையை வெட்டிட்டு போறாரு, அதனால சுவாமிக்கு வேர்க்கும். அந்த சுவாமி வந்து ரொம்ப நேரம் சூடுல இருக்காருல்ல, அந்த சூடுலேயே அந்த சூடோட பாதியை நீக்கிறதுக்கு தான் எல்லாரும் சாமரத்தை வீசுறார். அப்படி கேட்ட உடனே எப்படிப்பா சொல்ற, ஒண்ணுமே இல்லையே சுவாமி, எனக்கு காட்டு, ஷோமி அப்படி கேட்டார். இவர் என்ன பண்றதுன்னே தெரியலையே, எப்படிப்பா காட்ட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான் கிருஷ்ணான் அந்த கணக்கு உள்ள கதறி எழுதார். உடனேயே அந்த பக்தனுக்காகவே பகவான் வந்து வேர்வை சொட்டும்படியா காட்சியை கொடுத்தார். அதை பார்த்த உடனே கணக்கு பிள்ளை கண்ணீர் வருதுன்னு இருக்கட்டும், தோர பதறினார். I have committed great sin, sorry sorry. யாரு கால விடுறா, கணக்கு பிள்ளை கால விழுந்துட்டார்.
அதனால எழுத்தாப்புல எப்படி இருக்குன்னா ரவிகர திருவோண கமலம் கபாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் தான். அவரோட வேர்வை எப்படி இருக்குன்னா முத்துமணி முத்து பாட்சாரி பெருமாளுக்கு முத்தாங்கி சேவிச்சா மாதிரி இருக்கும், உற்சவருக்கு சேவிச்சா மாதிரி இருக்கும். அப்படி முத்தாட்டமா சுவாமி இருக்கார். சுவாமி எப்படின்னா கருகருன்னு இருக்கார். அந்த கருப்பு நிறத்துல எப்படி இருக்காருன்னா தமால வர்ணம், அந்த தமால விருட்சத்துல இருக்கார். அந்த தமால விருட்சம் வந்து எங்க கிடைக்கும் கேட்டா பிருந்தாவன்ல இருக்கு. அந்த பிருந்தாவன்ல வந்து அதோட பட்டை வந்து கருகருன்னு இருக்கும். அந்த மாதிரி சுவாமி கருப்பா இருக்கார். பாச்சாரி பெருமாள் கருப்பா தான் இருக்காரு அவரு. அப்படி வப்பு அழகுலா விருத்தானாம்சம். அவரோட கேசம் இருக்கே, அந்த கேசம் வந்து அவரோட கன்னத்துல அப்படியே பட்டு பட்டு போறது. அந்த காட்சி பார்த்தா எப்படி இருக்குன்னா விஜய சகே திருஷ்வேன வந்தியா பக்கத்துல அர்ஜுனனை வந்து சபாஷ் பண்ற. அர்ஜுனா நீ குடுத்து வச்சிருக்கடா, என் பேரை கொடுத்து வச்சிருக்காரு. அந்த பேரோட பக்திக்காக ஒரு கைங்கரியம் பண்றாரு. விஜயசகே ரஜிஸ்வேன வத்தியா, அந்த பக்தி வந்து அந்த தர்சனம் வந்து கண்ணு முன்னாடி நிக்கட்டும். அதுதான் அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டார். அந்த வேர்வை சொட்டுறதுனா வந்து கச்சலித்த சமவாரி லங்கிருதாஸ்தே, ஒரே ஸ்லோகத்தையே சொல்லிட்டேன். அதுல அந்த வேர்வை வந்து சமம் எப்படி இருக்குன்னா சுவாமிக்கு முத்தாட்டமா இருக்கு. அதை பார்த்த உடனே வந்து பகவான் வந்து அர்ஜுனனோட ஆக்ஞையை கேட்டார். சேனையோர் பீஷ்ம தோண பிரமுகதா சர்வேஷாந்த மைக்ஷிதாம் அப்படின்னு பீஷ்மர் மத்தியில நிப்பாட்டு, பீஷ்மரோட தேரடியில நிப்பாட்டு அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்மர் முன்னாடி நின்றார். அப்போ பகவான் என்ன அவர் சிரமம். ஏன்னா குதிரையை வந்து ஓட்டுறது ரொம்ப சாமானிய காரியம் கிடையாது. அவர் வாக்குல எப்போதுமே வேதம் வரும். ஏன்னா சுத்தி சுத்தி மமே வாக்கியான்னு பகவான் கீதையில சொன்ன மாதிரி அவர் வாக்குல வேதம் வர வேண்டிய வாக்கு குதிரையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கையில என்ன ஒரு கையில வந்து கடிவால பிடிச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையில லகான வச்சிருக்கார். அந்த லகான வந்து குதிரையை ஒரு அடி அடித்து ஓஹாயின்னு கட்டி அந்த கத்தி அந்த குதிரையை வந்து சாந்தப்படுத்தினார். குதிரையை ஆனா அந்த குதிரை என்ன பண்றது, போற போக்குல வந்து புருதி அடிச்சு பகவானோட திருமேனியில அடிக்கிறது. அந்த அடித்த வேகத்துல அதுல வந்த சிரமம் தான் வந்து அந்த வேர்வையை இப்ப சொன்னேன். இந்த கச்சல சமவாரி லங்கிருதாஸ்தே, அதுவும் டைம் ஆயிடுத்து, சமயம் ஆயிடுத்து. பகவான் நிக்கிறார். பகவான் இருந்தா ஏதாவது சமர்ப்பணம் பண்ணியே தீரணும். ஏன்னா நம்ம அர்ஜுனோட யுத்தம் பண்றச்சு சுவாமிக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப பகவான் நமக்காகவே தரிசனம் கொடுக்குறார். என்ன பண்ணணும், ஏன்னா இது போர்க்களமாச்சே. அரண்மனையா இருந்தா சாலக்கிராம பூஜைக்கு வந்து கங்கை ஜலத்தால ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கு முழுக்க வந்து துளசி தளத்தினால சுவாமி அர்ச்சனை பண்ணிடலாம். ஏன்னா தியாகர்வா சொல்லியிருக்க துளசி தலம் முளைச்சே சந்தோஷமுறா. துளசி தளத்தினால அந்த துளசி இலையினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணினா சந்தோஷப்படுவார் சுவாமி. ஆனா இப்போ யுத்தத்துல போய் பூத்தட்டு கொண்டு வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண முடியாது. எழுத்தாப்புல சுவாமி நிக்கிறார். அதனால நான் என்ன பண்றேன், அம்போட கூர்மையை பார்ப்பேன். நல்லா கூர்மையான அம்பு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அம்பு பார்ப்பேன். அந்த அம்பை வந்து ரொம்ப தீக்ஷ்ணமா இருந்தா அந்த சுவாமி நினைச்சிட்டு கிருஷ்ணாய நமஹா கமலாநாதாய நமஹா வாசுதேவாய நமஹா சனாதனாய நமஹா லீலா மானுஷ விக்கிரகாய நமஹா அப்படி மனசுனாலேயே அம்ப தொகுத்து கிருஷ்ணரை அர்ச்சனை பண்ணிட்டே நான் பானத்தை அடிப்பேன். அந்த அடிச்ச வேகத்துல நீ அப்போ சும்மா இருந்தியே, அப்போ பாரு இந்த பக்கத்துல காயம் வந்திருக்கு பாரு, தொச்சி விலசன் கவச்சேஷ்டு கிருஷ்ணா ஆத்மா, உன்னோட தோலையும் பிச்சுட்டேன், கவச்சத்தோட ஒரு பாட்டையும் நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற. அந்த யுத்தத்துல வந்து சுவாமி தரிசனம் கொடுக்கறத பார்த்தார். ஆனா அந்த சுவாமி என்ன பண்ணார், என்ன சாகசம் பண்ணினார், அது 3வது ஸ்லோகத்துல பார்த்தா தெரியும். அர்ஜுனர் பேச்ச கேட்டு அர்ஜுனர்கிட்ட வந்து அவரும் வந்து கையில கடிவாள் வச்சிருக்கா, ஒரு கையில லகான் வச்சிருக்கான்னு சொன்னேன். அதனால அவர் வந்து கையை நீட்டின்னு எழுத்த சிங்கத்தை வந்து இத்தர சிங்கத்தை காட்ட முடியாது. அப்போ கண்ணுனாலே ஒரு பார்வை பார்த்து அதோ எழுத்தாப்புல நிக்கிறாரே, அங்க இருக்கார் உங்க தாத்தா பீஷ்மர், அதோ இருக்காரே உங்க ஆச்சாரியர் துரோணாச்சாரியர், அங்க இருக்கா பாரு கர்ணன், இங்க பாரு ஜெயத்ரதன், அங்க பாரு சைல்யன், இப்படின்னு பெரிய பெரிய மகாரதிகளை வந்து ஒரு பார்வையினால பார்த்தாரே, அப்படி ஒரு கண்ணை ஒரு பார்வை பார்த்தாரு. அதனாலேயே நாங்கெல்லாம் அவுட்டுப்பா, நாங்கெல்லாம் காலகத்தியே அடைஞ்சிட்டோம். சப்பாத்தி சரிக்க வச்சோம் நிசம்ய மத்தியே நிஜ பரயோகோ பலயோகோ ரதம் நிவேசிய சிரவதி பர சைனிகாய ரக்ஷணா ஹிருதவதி பார்த்த சகே ரதிர் மமாப்சு சிரவதி பர சைனிகாய ரக்ஷணா. இத்தர சைன்யத்தை வந்து ஒரு பார்வையினாலேயே அவ ஆயுஷ் அத்தனையும் குடிச்சிட்டார். அவர் ஆயுஷை வந்து கண்ணினாலேயே பருகிட்டார். ஏன்னா பகவானே வந்து கீதையில சொல்றார், அர்ஜுனனும் வந்து வேண்டாம் யுத்தம் பண்ண வேண்டாம் அப்படின்னு பிடிவாதத்துல இருக்கார் அர்ஜுனன். ஆனா இவர் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு அர்ஜுனன் சொல்றச்சு, மயைவே தேன் யதாஹா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு. நான் முன்னாடியே அவளை காலி பண்ணிட்டேன்பா, முன்னாடியே அவ கதையை முடிச்சுட்டேன். அர்ஜுனா நீ சேஷ பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணும், ஏட்டாப்புல நிக்கிற பீஷ்மசவம் துரோணசவம் கர்ணசவத்தை தட்டி எரிஞ்சு அந்த கீர்த்தியை பெற்றுக்கொள்ளு, ராஜ்யத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு பகவான் கட்டளை இட்டார்.
அதே கீதை விஷயத்தை தான் சொல்ற. ஸ்திரவதி பரசைனிகாய ரக்ஷனா, ஒரு தீக்ஷ்ணமான பார்வையினாலே ஆயுஷ் அத்தனையும் பிடிச்சார். ஹிருதவதி பார்த்த சக்கேர் தேமாம்சோ, அந்த அர்ஜுனனுக்கு வந்து எல்லா சகாயம் பண்ணி கொடுத்தியே, அந்த பார்த்தனுக்கு சகாவா விளங்கினியே, உனக்கு நமஸ்காரம் பண்ற, என் மனசுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். ஆனா அர்ஜுனனுக்கும் மனசு கிளேஷம் வந்தது. ஏன்டா யுத்தம் பண்ணணும்னு சொன்னேன், அதனால வந்து தயங்கினார். ஏன்னா அவ பாக்கச்சு அப்படின்னா ஆச்சாரியா பாதுரா புத்திரான் புத்திரான் போட்டா சக்கி சதா அப்படின்னு இதர சைன்யத்தை காட்டினார். ஏன்னா பகவான் என்ன பண்ணார், எதிராளின்னு காட்டல, ஆத்ததாயின்னு காட்டல, ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அவளை வந்து வேரோட கிள்ளி எறியணும்னு அப்படின்னு வந்த கௌரவ சைன்யம்னு அந்த முதல்ல அந்த வெறி இருந்தது அர்ஜுனனுக்கு. அப்ப பகவான் வந்து இவர் சொன்ன சொல்லுபடி ஆணையபடி கௌரவ சைன்யத்தின் முன்னாடி நிப்பாட்டினார். நிப்பாட்டின உடனே எழுத்தாப்புல பார்த்தா என்ன தெரிஞ்சதுன்னா, சொஜனம் ஹி ஹதம் திருஷ்டுவா சுகிலசியான மாதவ, சொஜனங்கள் சொந்தக்காரர்களை வதம் பண்ணி எனக்கு என்னப்பா புண்ணியத்தை சம்பாதிக்க போனேன், இதனால ராஜ்யம் பண்ணி என்ன பிரயோஜனம், அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ரேயோபோக்தும் வைஷோபியோகே, நான் உலகத்தையே தியாகம் பண்ணிடுறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அந்த ராஜ்யத்தை ராஜினாமா பண்ணிடுறேன், அந்த ராஜ்யமே எனக்கு வேண்டாம், அந்த ராஜ்யத்தை வச்சுட்டு என்ன ஆகும்னா அதனால பாபதனத்தை ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதனால யாருமே வந்து தர்ப்பணம் பண்ண மாட்டா. அதனால வந்து என்ன ஆகும்னா வர்ண சங்கரம் ஏற்படும். அதுவும் என்ன ஆகும்னா ஜாதி இதர மதம் சேர்ந்தவர்களுக்கு வந்து கலவரம் உண்டாகும். இப்படி நிறைய சண்டைகள், நிறைய கான்ட்ரவர்சிகள், நிறைய நான் ரூம் கொடுக்கறதுக்கு காரணமா போயிடுவேன். அதனால யுத்தம் வேண்டாம் கிருஷ்ணா, யுத்தம் வேண்டாம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். அதுதான் வந்து பீஷ்மர் சொல்றார். ஏன்னா பகவத்கீதை யாருக்கு உபதேசம் பண்ணினார், பகவான் வந்து அர்ஜுனோட உபதேசம் பண்ணினார். கேட்டவர் வந்து ஒத்தர்லாம் யாருன்னா அதான் விவசிதான் திருஷ்டுவான் தாத்தராசன் கபித்வஜா, அது மேல யார் இருக்காருன்னா வந்து ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். மூணு பேர், 2 பேர் தான் இருக்காரு. அதுல பகவான் சொன்னார், அர்ஜுனர் சவணம் பண்ணினார், கூட ஆஞ்சநேய சுவாமியும் கேட்டார் அப்படின்னு கீதையில வருது. அது கீதையில அத்தனையும் வருது. ஆனா வந்து பீஷ்மருக்கு எப்படிப்பா வந்து பகவான் வந்து உபதேசம் பண்ணினாருன்னு தெரியும் அப்படி கேட்டா அவரோட பக்தி. பகவான் சொல்றாரு, பகவான் தானே பீஷ்மருக்கு சக்தியை கொடுத்து அவரை ஸ்துதி பண்ணும்படியா பண்ணாரு. ஏன்னா யோந்த பிரவிஷ்ய மமவாச்ச இமாம் பிரசுத்தாம், துருவசுவாமி சொன்ன மாதிரி நான் ஒன்னும் ஏதோ நானும் 5 வயசு வாண்டு பையன், என்னாலாம் சுவாமியெல்லாம் பாடலாம் முடியாது. ஆனா இவ்வளவு சரளமா, இவ்வளவு ஈஸியா, இவ்வளவு கேஷுவலா பகவானை எழுத்தாப்புல எப்படி பாடுறேன்னா மமவாச்ச இமாம் பிரசுத்தாம், நான் வந்து பகவான் வந்து என் வாக்குக்குள்ள பிரவேசம் பண்ணான். என்னோட வாயில சுவாமி போயிட்டார். வாயில எப்போ சுவாமி புகுந்தாரோ அவரோட அனுகிரகத்துலதான் வந்து வாக்குல வந்து அமிர்த கங்கையா வந்து வருதே தவிர அப்படி மழையாட்டமா பிரவேசிட்டு வரையாட்டமா அடிச்சுட்டு வருதே தவிர நான் என்னமோ என் பிரயத்தத்தினால நான் ஒன்றும் உபன்யாசமும் பண்ணல, நான் வந்து பகவானை பாடவும் பாடல, பகவானெல்லாம் பாடலாம் முடியாது. ஏன்னா பகவான் உள்ள இருந்து பீஷ்மருக்கு வந்து எடுத்து கொடுக்கறதுனால அந்த பகவத்கீதை ஞானம் வந்து பீஷ்மருக்கு தெரியும் அப்படின்னு பாகவதமே சொல்றது. அதனால விவகித பிரதனா முகம் நிரீக்ஷ ஸ்வஜன வதாது விமுகஸ்ய தோஷ முக்கியாத் குமதி மஹரத் ஆத்ம வித்யாய சரணரசி தஸ்ய பரமஸ்ய மே அஸ்து. இதுல முக்கியமா பகவான் வந்து கீதாச்சாரியனா வந்து அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ற அந்த சரணரதி தஸ்ய பரமஸ்ய மே அஸ்து. அந்த அர்ஜுனனோட தோஷத்தை, அந்த அர்ஜுனனோட வியாமோகத்தை, கன்ஃபியூஷனை, அந்த கன்ஃபியூஷன் நீக்கிறதுக்கு தான் வந்து குமதி மஹரத் ஆத்ம வித்யா, அந்த ஆத்ம வித்யான கீதையை கொடுத்த. ஏன்னா ஒருத்தர் வேதாந்தத்தை பிரவர்த்திக்கணும்னா அவன் என்ன காரியம் பண்ணணும்னா பகவத்கீதையை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திருக்குறள்னு சொல்ற ரைட்டு. ஏன்னா பகவத்கீதை ஏன் வந்து திருக்குறள் விட பெருமை ஜாஸ்தினா மனிதனுக்கு பகவான் வந்து உபதேசம் பண்ணினார். திருக்குறள் என்ன பெருமைனா மனிதனுக்கு மனிதன் உபதேசம் பண்ணினார். திருவாசகம் என்னன்னா வந்து மனிதன் வந்து தெய்வத்துக்கு உபதேசம் பண்ணினார், அதான் திருவாசகம். ஆனா பகவான் வந்து சாட்சாத்தா வேதத்துக்கு சாரமா அத்தனையும் கொடுத்திருக்கார் பகவத்கீதையில. இத்தனையும் உபதேசம் பண்ணதுனால வந்து அதுல வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழ்க்கையில வாழணும்னு படிக்கட்டா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா வந்து கைடு புக்கா ஒரு பக்கமா இருக்கு. இன்னொன்று வந்து எப்படி எல்லாத்தையும் டிரான்சென்ட் பண்ணி பகவான் அடையணும், அதுக்கு பக்தி மார்க்கம் அத்தனையும் வந்து காட்டுறது. அதான் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். இதுதான் கீதா சாரம். இந்த கீதா சாரத்தை வந்து இந்த கீதையை படிச்சா யாருன்னா விஷ்ணோக பதவாப்னோதி பயசோகாதி வர்ஜிதா. இந்த கீதா சாஸ்திரத்தை வந்து ஒரு மனுஷன் படிச்சா விஷ்ணுவோட ஸ்தானமான வைகுண்டம் கிடைக்கும். அதனால என்னன்னா இந்த உலகத்துல வாடுற பயமும் போயிடும், சங்கடமும் போயிடும், வாழ்கிற வியாமோகமான கன்ஃபியூஷன் அத்தனையும் போயிடும். அந்த கன்ஃபியூஷனை நீத்தி என்ன பண்ணாருன்னா ஆத்ம வித்யான கீதை உபதேசம் பண்ணினார். பரமஸ்ய மே அஸ்து.
அதனால வந்து மேல வந்து யுத்தம் நடக்கிறது. மேல யுத்தம் நடக்கச்சே அப்போ துரியோதனாதிகள் வந்து என்னை பார்த்து திட்டினர். நான் வந்து 5 நாள் 6 நாள் யுத்தம் பண்றச்சே அவளுக்கு பிடிக்கல, வயசாயிடுத்து போல இருக்கு, ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்கார், இவர் வில்ல கையாடி பல வருஷம் ஆயிடுத்து, இதுக்கு மேல இவர் வச்சு என்ன பிரயோஜனம், போய் எங்கேயா ஓரம் கட்டின்னு நம்ம கர்ணனை வேணா ஆயிஷன் இல்லாம யுத்தத்துக்கு அப்படின்னு துரியோதனுக்கு வந்ததே கோபம். பீஷ்மரை கண்ணா பின்னான பேச ஆரம்பிச்சார். ஏன்னா நிறைய பேர் இங்க என்ன தர்மத்தை காட்டுறாருன்னா, மகாபாரதம் பார்த்தா அது பெரிய கிரந்தம், அது ராமாயணை விட பெருசு, லட்சம் ஸ்லோகங்கள். ஆனா இங்க என்ன தர்மத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, பெரியவாளை வந்து எப்படி பெரியவாளை வந்து பீஷ்மர் வந்து இருக்கார், விதுரர் இருந்தார், எல்லா பெரிய பெரிய மகனியர்கள்லாம் வந்து இருந்திருக்காரு அந்த பவனத்துல. ஆனா அவரோட துரியோதனோட அப்ரோச் என்ன இருந்தது, பீஷ்மர்கிட்ட என்னப்பா காரியம் வாங்கணும், துரோணர்கிட்ட என்னப்பா காரியம் வாங்கணும், எங்க தகப்பனார்கிட்ட என்னப்பா காரியம் வாங்கணும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டோட துரியோதனன் இருந்திருக்கான். அதனாலதான் அழிவுக்கே காரணம். அந்த பீஷ்மர் சண்டை போடலன்னு என்ன ஆயிடுச்சு, பீஷ்மரை கண்ணா அப்படின்னான்னு வந்து வெசின, நீ என்னப்பா யுத்தம் பண்றேன்னு வெசினா உடனே பீஷ்மர் என்ன பண்ணாருன்னா பிரதிஜை பண்ணார். என்ன பிரதிஜை பண்ணாருன்னா, பாண்டவர்கள் வந்து யுத்தம் தடைப்படாத பட்சத்தில் பாண்டவர்களை வந்து ஒரே சமயத்துல அவளை சமர்த்தி பண்ணிடுவேன், ஒத்தரா இருந்து சமர்த்தி பண்ணிடுவேன். கேட்ட உடனே எல்லாரும் வந்து அது யுத்தம் தடையப்படாத பட்சத்தில் கேட்காத படியா பாண்டவர் சமர்த்தி பண்ணேன்னு வந்து வந்த கௌரவர்கள் கேட்ட உடனே எல்லாரும் சங்கத்தை உத்காதனம் பண்ணி எல்லாரும் பேரி வாசிக்க ஆரம்பிச்சா. அது என்ன ஆயிடுச்சுன்னா அவளுக்கு வந்து யவத்வாரமா போயிடுச்சு, வந்த பாண்டவர்களுக்கு யவத்வாரமா போயிடுச்சு. ஐயோ நம்ம மரணம் சம்பவிக்க போறது அப்படின்னு திரௌபதி பஞ்சபாண்டவர்கள் அலறார். பீஷ்ம தாத்தா பிரதிஜை பண்ணிட்டாரே, ஏன்னா அவர் பிரதிஜை சந்துஷ்டத்துக்காக தான் சுவாமி வந்து வரவே வந்திருக்காரு. அதுக்கு வந்து பின்னாடி பீஷ்மரே சொல்றார். ஏன்னா பீஷ்மர் திட்டமிட்டாருன்னா அவர் வந்து செய்யாம முடிக்க மாட்டாரே, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வந்து பார்த்தார். அதனால பெரியோர்கள் வந்து இந்த இடத்துல அழகா சொல்லுவா, அதுக்கு பகவான் வந்து ஒரு திட்டமிட்டார். ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் போய் ஆசீர்வாதம் பண்ணினானா அவருக்கு சந்தேகம் உண்டாகும்படி ஆயிடும். அதுக்கு ஏன்னா திரௌபதிக்கும் என்ன ஆசைனா பீஷ்ம பிதாம தரிசனம் பண்ணணுமே. ராஜசபையில் அன்னைக்குதான் பீஷ்மதாதா பார்த்துட்டேன். இப்ப பீஷ்மரை நேரம் பார்க்கிறோம். அதுக்கு பகவான் திட்டமிட்டு என்ன பண்ணாருன்னா, அவரும் திரௌபதியும் சேர்ந்து பீஷ்மர் இருக்கிற இடத்துல வந்து சேர்ந்தார். அவர் இருக்கிற பவனத்து குட்டாரத்துல வந்து சேரச்சு அவரும் என்ன பண்றாருன்னா, பகவான் வந்து மாயமா பண்ணார். திரௌபதி அம்மாட்ட சொல்றச்சே, திரௌபதி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து நீ வந்து ஏதோ கவலைப்பட்டிய, பீஷ்ம தாத்தா வந்து சபதம் பண்ணிட்டார், அதனால நம்ம குலம் அழிய போறதுன்னு வந்து சொன்னேன். நான் வந்து ஒரு மகாபுருஷன் ஐஷன் போறேன். அவர் யாருன்னா வயசானவர், பரம சிவபக்தர், அப்புறம் பரம விஷ்ணு பக்தரும் கூட. நித்திய சால கிராமார்ச்சனை பண்ணுவார் அவரு. அவர் என்னைக்குமே சுதர்மத்தை விடாதவர். அவரை போய் நீ அவர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா உனக்கு வந்து சர்வ மங்கலத்தையும் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் வந்து யாதிரீச்சிகமா பீஷ்மரோட குட்டாரத்துக்கு அனுப்பிச்சிட்டார். அந்த சமயத்துல திரௌபதி என்ன பண்ணாருன்னா, பீஷ்மரோட திருவடியை பார்த்தார். தவிர பார்த்தா சுத்தி பார்த்தா ஒரே ஆயுதமாட்டமா இருக்கு. இவர் பார்த்தா சிவபூஜை பண்ற மாதிரி தெரியலையே, ஏதோ தாடி இருக்கு, அடையாளம் இருக்கு. சரி, கண்ணபிரான் சொல்லிட்டார், நமஸ்காரம் பண்ணுவோம். நமஸ்காரம் பண்ணினார். பண்ண உடனே அந்த நமஸ்காரம் பார்த்தார். ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணா தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு பார்த்தார். ஏன்னா அவர் பொண்ணை வந்து நேரம் பார்க்க மாட்டார், இவ்வளவு மறைச்சிருந்து நமஸ்காரம் பண்றா. இவர் 1 பண்ணல, 2, 3, 4, 5 நமஸ்காரம் பண்ணிட்டா திரௌபதி. பண்ண உடனே தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவான்னு வந்ததுக்கு அப்புறம் அவரோட கொலுசு சத்தம் கேட்டுது. தற்செயலா கேட்டதுக்கு அப்புறம் யாருமா அப்படின்னு கேட்ட உடனே, தாத்தா நான் திரௌபதின்னு அப்படி கேட்ட உடனே வந்து பீஷ்மர் பார்த்தார். என்னடா அது பெரிய திட்டமாச்சுன்னு பீஷ்மர் கோபத்தோட சீரிண்டு வரார். திரௌபதியும் ஓடி போய் திரௌபதி தலைதறிக்கி ஓடி போயிட்டார். ஆனா எழுத்தாப்புல வந்து ஒருத்தர் வந்து மறைச்சுட்டு இருக்கார். ஒருத்தர் முழுக்க மறைச்சதுக்கு அப்புறம் ஆனா என்னன்னா அவரோட மயில் பீலியை வந்து அடையாள மட்டமா காட்டிடுது. அவர் என்னதான் மறைச்சாலும் அந்த மயில் பீலியை மறைக்க முடியாது. அந்த பாட்டோன்னு, கண்ணா என்னடா காரியம் பண்ணின, என்னடா என் பிரதிஜையை பங்கப்படுத்துறவா இப்பேற்பட்ட காரியம் பண்ணியாடா, தப்பா பெரிய அதர்மமான காரியமாச்சே அப்படின்னு சொன்னோட கிருஷ்ணா சொல்றார், தாத்தா உன் பிரதிஜையை நான் ஒன்றும் பங்கப்படுத்தல, யுத்தம் தடைபடாத பட்சத்தில் உங்களால ஏக்காக்கியா வந்து பாண்டவர்களை சமாப்தி பண்ணிடுவேன் நீ பிரதிஜை கேட்டேன். நான் யுத்தத்தை தடைப்படும் மாதிரியா ஒரு காரியத்தை பண்ணுவேன், அதுல வந்து நடுவுல சிகண்டியை கொண்டு வருவேன் அப்படின்னு சூச்சனையா சொன்னார்.
அதனால வந்து நீ விளையாட்டா அவருக்கு பீஷ்மர் பார்த்த, நீ விளையாட்டா வந்து என் பிரதிகையை பங்கப்படுத்தும்படியா பண்ணிட்ட. சரி, இப்ப நான் பண்றேன். நீ வந்து பிரதிகை பண்ணிய, நீ நிராயுத பாணியா இருப்பேன்னு பிரதிகை பண்ணிய, உன ஆயுதத்தை எடுக்கும்படியான நிலைமை நான் உண்டாக்குறேன்டா, அதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டாக்குறேன். சரி 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 தாத்தா, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு கிருஷ்ணர் கிளம்பிட்டார். அப்புறம் அவர் யுத்தம் பண்றார், சண்டவா பயங்கரமா யுத்தம் பண்றார். ராமபிரான் எப்படி யுத்தம் பண்ணினாரே ராட்சசர்களை ஒத்தரா நின்று அப்படி மூல பலத்தையே வந்து வேரோட கிள்ளி எரிஞ்சாரே, அந்த மாதிரி சுத்தி பார்த்தா ஒரே ரத்த ஆறு. அப்புறம் எல்லாரும் தலையும் கொய்து எறிகிறார். அப்புறம் பீமனோட கதையை 2 கதையை உதைச்சார். அப்புறம் யுதிஷ்டரோட அஸ்திரங்கள் எல்லாத்தையும் வந்து பிரதி அஸ்திரத்தை கொடுத்து வீழ்த்தினார். அப்புறம் எல்லாரையும் நகுல சகாதேவால வந்து எல்லாரையும் நிர்மூலமா நிராயுதமா பண்ணிட்டார். எதிர்த்தாப்புல அர்ஜுனரை வந்து யுத்தம் பண்றார். அர்ஜுனருக்கும் பீஷ்மருக்கும் துவந்த யுத்தம் நடக்கிறது. ஆனா பீஷ்மர் கொடுக்கிற பதிலுக்கு, பீஷ்மர் போடுற அஸ்திரத்துக்கு அர்ஜுனனால பதிலே சொல்ல முடியல, திணறார். 2 தடவை வந்து தனுஷ உடைச்சார். அப்படி பயங்கரமா பீஷ்ம பிதாமகர் யுத்தம் பண்றார். யுத்தம் பண்றச்சே சண்டை ஜாஸ்தியா போறது. அர்ஜுனரே ரிட்ரீட் பண்ணி திரும்பி போறோம்னு சொல்ற நிலைமைக்கு வர பட்சத்துல சுவாமி பாக்குறார், என்னடா நான் தான் யுத்தம் பண்ணு பகவத்கீதை இத்தனை உபதேசம் பண்ணி யுத்தம் பண்ண வச்ச, நீ எப்படா வந்து திரும்ப பின்வாங்கலாம் அப்படி பகவான் வந்து அர்ஜுனரோட மனோநிலையை பார்த்தார். அப்ப என்ன பண்ணாருன்னா, பகவான் வந்து முடிவு பண்ணிட்டார். பீஷ்ம பிதாமகர் வந்து சத்தியத்துக்காக வாழ்க்கை வாழ்ந்துட்டார். ஏன்னா அவரோ வந்து யுத்தம் சம்பவிக்க அவர் வந்து கடைசி யுத்தம் பண்றார். சத்திய தர்மத்துக்காகவே, சத்திய நிஷ்டைக்காக வந்து சின்ன வயசுலேயே வந்து பிரம்மச்சரியத்துக்காக ராஜ்யத்தையே தியாகம் பண்ணினார். அந்த பீஷ்மரை கட்டாட்சம் பண்ணணும்னு அப்படின்னு நினைச்ச பகவான் சங்கல்பத்துல அவர் வந்து சாரத்தியம் பண்ணிட்டார். அவர் சாரத்தியம் பண்ணி உடனே டப்புன்னு பகவான் எழுந்தார். கீழே ரத சக்கரம் இருந்தது. அந்த ரத சக்கரம் எடுக்கிறச்ச என்ன ஆச்சுன்னா, தன்னை மறந்து உத்தரையை மேல் வஸ்திரத்தை வந்து அதை வந்து அவரோட ஆசனத்துல போட்டுட்டு அப்படியே போயிட்டார். போயிட்டு வந்து ஹதோ பீஷ்மஹா அப்படின்னு பகவான் வந்து முறைச்சுண்டு ஆக்ரோஷமா, இன்னைக்கே பீஷ்மரே அவனை தொலைச்சு கட்டிடுறேன் அப்படின்னு ரத சக்கரத்தை தூக்கி வந்து நின்றார். வந்த வேகத்துல பீஷ்மர் என்ன பண்ணாரு, ஏஹி மாதவா ஏய் புண்டரீகாட்சா அப்படின்னு அத்தனையும் தியாகம் பண்ணிட்டார். அத்தனை அஸ்திரத்தையும் கீழே வீழ்த்துண்டு, பகவானே நீ சிசுபாலனை வதம் பண்ணின, ஷால்வனை வதம் பண்ணின, தந்தபக்தனை வதம் பண்ணின, அப்புறம் ஒரு திருக்கரத்தினாலே சிசுபாதனை வந்து ராஜசூயாகத்துல சேதம் பண்ணின, ஏன் தலையை இப்ப கொய்து எழுதி, இப்போ நான் நிக்கிறேன் உன்னை சமர்ப்பணம் பண்றதுக்காக நான் நிக்கிறேன். ஏதோ என் தலையெழுத்து சொல்லிட்டு சிகண்டி கையால சிகண்டி எழுத்தாப்புல நின்று நான் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு வந்து சூழ்நிலை என் தலையெழுத்து விதி எழுதியிருக்கு. இப்போ என் விதி நல்ல விதியா போயிடுச்சு. எழுத்தாப்புல நீ வந்து மதம் பண்ற, அதோ பீஷ்மன் வந்து கிளம்புறிய, எப்படி மதம் பிடிச்ச யானையை வந்து சிங்கம் வந்து பாஞ்சு அடிக்குமோ அந்த மாதிரி நீ கிளம்புறிய, அறிவ வந்து கதோத்தரியா அப்படின்னு சுவாமி கிளம்புறார். அப்படின்னு பிரசாதமா சுவாமி வந்து சுவாமிகிட்ட பீஷ்மர் நமஸ்காரம் பண்றார். அதுவும் கதோத்தரியான்னு ஏன் இங்க சொல்லணும் கேள்விதான். ஏன்னா அவர் வந்து தன மறந்து எதுக்கு அவரோட மேல் வஸ்திரத்தை வந்து ஆசனத்துல போட்டு போயிட்டார். அதுக்கே மகான்கள் நிறைய அர்த்தம் பண்ணியிருக்கார். ஏன்னா யாருமே இல்ல சாரத்தியம் பண்றதுக்கு. அர்ஜுனரோ கதறார். அவருக்கு வந்து ரசக்கரத்து பீஷ்மர் இன்னைக்கே உதம் பண்ற ஒரு வேகத்தோட சண்டை வேகத்துல சுவாமி கிளம்பரிச்சு அர்ஜுனன் ஒரு காலை பிடிக்கிறார். சுவாமி உன் காரியம் இல்ல சுவாமி, நீ தான் நிராயுதபாணியா இருப்பேன்னு சொன்ன சுவாமி, நானே பாத்துக்கிறேன் சுவாமி அப்படின்னு அர்ஜுனருக்கு என்ன இந்த புத்தியை உண்டாகும்படியா பண்ணிட்டார். அர்ஜுனருக்கு ஊக்கத்தை கொடுக்கணும்னு அப்படி பண்ணினார். இன்னொன்னு எதுக்காகனா, யாரோ வந்து சாரத்தியம் பண்ண வேண்டாம், இந்த தேரே வந்து என்னோட பிரதிரூபமா எடுத்து சாரத்தியம் பண்ணட்டும், அதான் கதோத்தரியா. இன்னொன்னு ஏன்னா பீஷ்மரோ வந்து மோட்சம் அடையிற போறார். அவரோட சாலக்கிராம பூஜைக்கும் அவரோட பக்திக்கும் அவரோட பிரேம பக்திக்கு நான் உடனே அனுகிரகம் பண்ணியே தீரணும். அதனால என் மார்பில் இருக்கிற மோட்சலட்சுமி அவரை கட்டாட்சிக்கட்டும், கதோத்தரியா அப்படின்னு பல அர்த்தங்கள். அதனால வந்து இந்த தேர சாரத்தியம் இப்ப நிறைய அர்த்தங்கள் வந்து மகான் சொல்லிட்டே போற. அதை சுருக்கமா சொல்லிட்டேன். அறிவம் அந்தரிவம் கதோத்தரியா. அந்த ரூபத்தை பார்த்த உடனே விஜயரத குடும்பாத்த தோத்ரே ரிதரக ரஷ்மினி தத்ரீயேக்ஷணீயே பகவதி ரதிரஸ்துமே முமூர்ஷோ யமீக நிரீஷ ஹதாகதா ஸ்வரூபம். அந்த ரத சக்கரத்தோட நீ சுவாமி தர்சனம் கொடுத்தியேப்பா, அந்த ரூப சக்கரபாணியா நீ சேவை சாதிச்சியே, அது ஹிருதயத்துல வந்து ஸ்புரிச்சிருக்கட்டும் அப்படின்னு வேண்டிட்ட உடனே யுத்தத்தை முழுக்க சுவாமியை வர்ணிச்சார். மகாபாரத சம்பவம் முழுக்க நான் வந்து 6 ஸ்லோகத்துல சொல்லிட்டேன். நான் விளையாட்டா 6 ஸ்லோகத்துல சொல்லிட்டேன். பீஷ்மரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் ஸ்ரீமன் நாராயணா, பகவானோட தரிசனம்.
அவர் எப்படி கிருஷ்ணர் அனுபவிச்சார் அப்படின்னு சுமார் 6 ஸ்லோகத்தை சொல்லிட்டேன். இப்போ அவர் யுத்தத்துல வந்து சுவாமி அனுபவிச்சது பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த பக்தர்கள், நீ சின்ன வயசுலயே பிருந்தாவனத்தை விளையாடினீங்கப்பா, அந்த சின்ன வயசுல நீ பிருந்தாவனத்தை விளையாடுறச்சே தன் மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணாகேவ காயந்தி நாத்மா காணிஸ்வருகோ அப்படின்னு வந்து உன் குணத்தையே பாடிண்டாலே. நீ என்ன லீலைகள் பண்ணியோ அத்தனைவா வந்து இமிட்டேட் பண்ணி அனுகரணம் பண்ணினானே. நீ அகாசுரன் வதம் பண்ணின, அந்த அகாசுரன் நீ விளையாட்ட வதம் பண்றச்சு 1 வருஷ காலத்துக்கு அப்புறம் வந்து அவன் அந்த லீலைய சொன்னான். அதுவும் அந்த ஆயர் பசங்க என்ன பண்றான்னா, அந்த ஆயர் பசங்க வந்து நீ என்ன சில கோபிகள் என்ன பண்றான்னா, நான் தான் கிருஷ்ணர், நீ தான் அகாசுரன் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து பகவான் லீலைகளை எல்லாருமே ஒரு சின்ன டிராமாவா பண்ணினாங்களே. அதுவும் உன் லீலையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் நீ புல்லாங்குழல் வாசிச்சியே அந்த வேணும், அந்த புல்லாங்குழல் வாசிச்சதை வந்து இந்த மயில்கள் பசுக்கள் எல்லா உயிரினங்கள் கோபிகள் வந்து தன்மயமாயிட்டாரே உன்னோட புல்லாங்குழல கேட்டு. அதுவும் நீ கம்சவதத்துக்கு கிளம்ப போறியே, அக்ரூர் ஆக்ஷன் போறாரு. ஆனா அக்ரூர் ஆக்ஷன் போறச்சே அவரு உன திட்டல, அக்ரூரை திட்டுற. குரூரஸ்தம் அக்ரூர, இவர் பேரு தான் அக்ரூரை தவிர ஆனா பண்றது பெரிய குரூரமான காரியமாச்சே. என்ன உங்கள்கிட்ட இருந்து பிரிக்கிறாரே, கண்ணன்ட்ட எங்கள்கிட்ட பிரிக்கிறாரே அப்படின்னு யுத்த ரீதியில சுவாமி போறார். ஆனா பின்னாடி பகவான் வந்து இவாள் எல்லாருக்கும் ஆறுதல் உண்டாக்கும்படியா வந்து முதல்ல பலராமர் அமிச்சார் பிருந்தாவனத்துக்கு வந்து அங்க துவிதனை சமாப்தி பண்றதுக்கு, ஒரு அசுரனை சமாப்தி பண்றதுக்கு. ஆனா காலக்கிரமே என்ன ஆயிடுச்சுன்னா, சமந்த பஞ்சகம்னு வந்து குருக்ஷேத்திர பக்கத்துல இருக்கு. இப்போ குருக்ஷேத்திரத்துல நடந்த சம்பவமோ அது பக்கத்துல சமந்த பஞ்சகம்னு ஒரு நதி இருக்கு. அங்க எல்லா யாதவ ஜனங்களும் கோபிகளோட சேர்ந்து பகவான் வந்து வாத்தியாரா இருந்து தர்ப்பண மந்திரங்கள் சொன்னார் அப்படின்னு பாகவத்துல ஒரு கட்டம் வருது. 86வது அத்தியாயமோ இந்த சமந்த பஞ்சகம் வருது. அந்த சமந்த பஞ்சகத்துல வந்து சுவாமி தர்ப்பணம் பண்ணாருன்னு அப்படின்னு வந்து கோபிகளுக்கு வந்து சகாயம் பண்ணினார் அப்படின்னு வாத்தியாரா இருந்து கைடு பண்ணாருன்னு அப்படின்னு வருது இந்த கட்டம். ஆனா உன்னோடையே சின்ன வயசுலயே கூடி இருந்திருக்காருல்ல கோபிகள், அந்த கோபிகளை நான் ஒத்தரா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பித்தோருமானா கிருதமனு கிருதவத்திய உன்மதாந்தா பிரகிருதி மகன் கில எஸ்ய கோபவத்வஹா. அந்த கோபிகளோட லீலையை சொல்றா, லலித கதி விலாச வல்குஹாச. ஆனா அவர்களும் எப்படி இருக்கான்னா, சந்திச்ச சர்வ விஷயா தவப்பாத மூலம். ஏன்னா பகவான் வந்து இவருக்கு உபதேசம் பண்ணினார். பத்து சுசூசனம் செய்யினாம் பரோதர்மோப்பியபாயா தத் பந்தூனாம் ச கல்யாணியா பிரஜானாம் சாணு போஷணம் அப்படின்னு பகவான் வந்து உபதேசம் பண்றார் ராச பஞ்சாயத்து முன்னாடி. அதனால நீ வந்து உன் வேலை என்னப்பா, நீ வந்து உங்க கணவன் ஆத்துக்காரனுக்கு சேவை செய்யணுமே, ஆத்துக்காரனுக்கு சேவை செய்யறது அது பெரிய தர்மம். அதனால மேல வந்து ஒரு சந்ததி வர புத்திரர்களை நீ கவனிக்கணும் அப்படின்னு வந்து அதுதான் முதல் தர்மம்ன்ற. ஆனா இவ எப்படி இருக்கான்னா, வைவம் விபோர்கதி பவான் கதிரும் சஞ்சம் சந்தியச்ச சர்வ விஷயாஸ்தவபாத மூலம். அதனால நீ வந்து இப்படிலாம் தர்மத்தை சொல்லி தர்மத்தை போதனம் பண்ணி என்ன ஒண்ணும் மடக்காத, எனக்கு எங்களெல்லாம் மடக்கிட முடியாது. ஏன்னா சந்தியஜ சர்வ விஷயாஸ்தவ பாத மூலம் நான் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டேன். அதனால எனக்கு இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பர்தா பதச துரோக்கியம் ஆகிரதாஸ்மா அப்படின்னு வந்து நீதான் எனக்கு எல்லாமே, நீதான் சர்வமே, நீ உன தவிர வேற எதுவும் கிடையாது. அதை காட்டுறதுக்கு தான் திருப்பாவே வந்திருக்கு நமக்கு. நந்தகோப சுத்தம் தேவி பத்திமே குருதே நமான் பாகவத்துல சொன்ன மாதிரி இங்க அதே ஆண்டாள் சொல்றா, நாராயணனே நமக்கே பறை தருவாய் அப்படின்னு பிரபத்திய காட்டுற. இந்த கோபிகைகளுக்கு என்னன்னா பிரபத்தி. அந்த பிரபத்தியை தான் வேதாந்த தேசிகர் வந்து தயாசதகம்னு சொல்லியிருக்காரு. அந்த தயாசத்துல திருவேங்கட முனிவனை பார்த்து சுமார் 100 ஸ்லோகம் பாடியிருக்காரு. அதுல வந்து சரணாகத சசிய மாலினியும் விஷ சைலேச கிருஷிவலம் தினோதி அப்படின்னு தயாசதகத்துல அந்த வழி வருது. அவர் யாருன்னா அகிஞ்சன தீம் சூத்திம் அபவர்க்க திருவர்க்கையோகோ அஞ்சனாதீஸ்வரதயாம் அபிஷ்டோமி நிரஞ்சனாம் அப்படின்னு திருவேங்கட முனிவனை பார்த்து சொல்றார். அகிஞ்சன தீம் சூத்திம் அபவர்க்க திருவர்க்கையோகோ, அவர் அகிஞ்சனர்கள். அந்த அக்கிஞ்சனான பக்தர்கள் வந்து ஒண்ணுமே தெரியாத அறியாமையா இருக்கிற பக்தர்களுக்கு என்ன பண்றாருன்னா அப்பவர்க்க திருவர்க்கையோ 3 விதமான முக்தியை கொடுத்துடுறாரு அவருக்கு. எது காரணம்னா அஞ்சனாதீஸ்வரதயம், அந்த திருவேங்கடமுடையானோட கருணை. அந்த திருவேங்கடமுடையான கருணையினால என்ன ஆயிடுது, அபீஷ்டவும் நிரஞ்சனாம அத்தனையும் வாரி வணங்கி கொடுக்கிறவரா இருக்க.
அதனால சரணாகதி என்னன்னா அவரோட தர்ம பத்னி. அந்த தர்ம பத்னி தயாவோட தயாதேவி அம்சம் தான் சரணாகதி தேவி. அந்த சரணாகதி தேவி என்ன பண்றாருன்னா விஷ சைலேஷ க்ஷீவனம் நோத்தி விவசாயம் பண்றா. என்ன விவசாயம் பண்றாருன்னா சுவாமி தான் வந்து ஜமீன்தார், அவர் தான் வந்து இந்த கஷேத்திரத்தை பார்த்துக்கிறார். ஆனா அவரோட மிஸ்டர்ஸ் யாருன்னா சரணாகதி. அந்த சரணாகதியோட ரிக்வெஸ்ட் படிதான் இந்த வேலைக்காரனை சேர்த்துக்கணுமா சேர்த்துக்கூடாதான் அப்படின்னு பகவான் வந்து நம்ம மோட்சத்துக்கு ஒண்ணு அந்த சரணாகதியோட பேச்ச கேட்டுதான் தெரியும் பண்றார். அதனால அட்மோஸ்ட் சரண்டர் யாரு பார்க்கணும்னா கோபிகைகள் தான். அதனால்தான் அதை வச்சு பக்தி யோகம் வந்து 12ஆம் அத்தியாயத்தை வந்து பகவான் யாரை ஸ்மரிச்சு சொன்னார்னா கோபிகைகளை ஸ்மரிச்சு தான் சொல்ற. அதனாலதான் அவ வந்து எப்படின்னா மையாவேஷ மனோ ஏவாம் நித்தியுக்தா உபாசத்தே சத்தையா பரயோபேதா தேமயுக்தமாமதா அப்படின்னு கோபிகைகள் முழுக்க என்னன்னா வந்து மச்சித்தா பக்கத்த பிராணம். அவ வந்து பகவானது பேர் வேற யாரையும் கிடையாது. அதனால லலித கத்தி விலாச வல்குஹாச. அப்படி பகவான் வந்து என்ன பண்ணாருன்னா அவளோட பலனாக வந்து ஒரு கர்வத்தை உண்டாகும்படியா சுவாமி பண்ணினார். ஆனா கர்வத்தை உண்டாகும்படியா சுவாமி பண்றச்சு அந்த விரகத்துல என்ன சுவாமியை பத்தி தான் பாடினார். அதுதான் ஜெகதி தேதிகம் ஜென்மனாவிரஜ சயத இந்திரா சஷத் அத்ரஹி ரைத்த திஷ்யதாம் திஷ்யதாகாத் தொய்வுதாத்தவ தாம் விசின்மதே அப்படின்னு கோபிகை கீதம் வந்து 18 ஸ்லோகத்துல வந்து முழுக்க சொன்னார். அந்த 18 ஸ்லோகத்துல முழுக்க பார்த்தா பகவானை பத்தியே பண்ண பகவானோட லீலையை சொல்றார். அந்த பகவான் எப்படி விளையாட்டா வந்து வியாழ ராட்சசா வஷ்டமா இருந்தான் அப்படின்னு வந்து அழகா கோபுரத்தை ஸ்தம்பனம் பண்ணியே அந்த மழையை வந்து அடிக்கிற சமஹார மழையை வந்து ஒரு சுண்டு விரலால ஒரு மலையை தூக்கினியே குண்டெடுத்து குடமடத்தாய் அப்படின்னு வந்து ஆழ்வார்கள் பாடுறாரு, பெரியாழ்வார் பாடுறாரு. அப்படின்னு ஒரு கரத்தினாலே ஒரு சுண்டு விரல்னாலே, அதுவும் 5-7 வயசு பாலகன் ஒரு சுண்டு விரல்னால பெரிய பர்வதத்தை தூக்கினார். ஏக அஸ்தேன கண்டூன் அப்படின்னு பட்டத்திலையும் சொல்றார். அந்த ஒரு சுண்டு விரல்னாலேயே கோவர்தன பர்வதத்தை தூக்கறச்சே. ஆனா கூட இருக்கிற ஆயர்பாடி ஜனங்க என்ன பண்றா, அந்த கோபிகள் என்ன பண்றான்னா ஐயோ பகவான் கை வலிக்குமே, அவர் வந்து ஒரு வாரமா வந்து இந்த மலையை சுமந்துட்டு இருக்காரே, சுண்டு விரல சுமங்குறாரே. அதனால அவ வந்து எல்லாருமே அவளோட உறவரான ஆயுதங்களை கொண்டு வந்தா அவரை எல்லாருமே ஒரு பெரிய குச்சியை கொண்டு வந்து சுவாமிக்கு வந்து அவன் எல்லா சகாயம் பண்றா. இந்த பெரிய கோவர்தன மலைக்கு வந்து ஒரு பெரிய டென்ட் போட்டுடலாம் நம்ம அப்படின்னு எல்லா கோவர்தனர்களும் எல்லா கோபர்களும் எல்லா கோபிகளும் வந்து சாயம் பண்றா. பக்கத்துல பசுமாடும் வந்து புள்ளி எங்கும் கிடைக்கலையே, சுவாமியோட அழகான திருவடியை பார்த்தா புல்லாட்டமா இருக்குன்னு எல்லாரும் பிரேமையோட மாடும் கன்றும் என்ன பண்றனா சுவாமியோட திருவடியை வந்து வந்து ஒரு நக்கு நக்கிறது. ஆனா சுவாமி என்ன பண்றார், ஒரு கையில கோவர்தனத்தை தூக்குறார், இன்னொரு கையில வந்து பசுமாளோட தலையை தடவறார் அப்படின்னு நாராயண பட்டத்திரி சொல்றார். அப்படின்னு சுவாமி இத்தனையும் பண்றார். இத்தனையும் பிரணய நிதீட்சண கல்பித்தோருமான அவளோட பக்தியை ஸ்வர்ணம் பண்ணினார் கோபிகை கீதத்துல முழுக்க பார்த்தா. ஆனா பகவான் என்ன பண்றார், மறைந்து போன சுவாமி வந்து தர்சனம் கொடுத்தார். தரிசனம் கொடுத்து இவர்கள் எல்லாரும் வந்து இவ வந்து மோட்சத்துக்கு அதிகாரி. அதனாலேயே ராசக்கிரீடை பண்ண விளையாட்டுக்கு. ஏன்னா என்ன நினைக்கிறோம், ராசக்கிரீடை பண்றேன்னா பகவான் வந்து ஸ்திரீகளோட விளையாடினார் அப்படின்னு நம்ம அர்த்தம் போடுற. வாஸ்தவமா அது கிடையாது. ஏன்னா பிரேம பக்தியோட முற்ற நிலைதான் வந்து சிங்காரம்னு பேரு. இப்ப நிறைய பேர் என்ன தப்பா அர்த்தம் போடுறாங்க, படத்துல எல்லாம் தப்பு தப்பா இப்ப காட்டுறாங்க. அதனால வந்து அந்த சிங்காரம் என்னன்னா பகவான் வேற இல்ல நான் வேற இருந்த பாவத்தை தான் வந்து கோபிகைகள் காட்டினார். அதுதான் நாச்சியாரும் காட்டுறார். அதுதான் வந்து திவ்ய பிரபந்தத்துல பார்த்தா திருமங்கை ஆழ்வாரும் சரி நம்மாழ்வாரும் சரி 2 பேருமே வந்து 3 பேருமே காட்டினார். அது திருமங்கை ஆழ்வார் வந்து தான் வந்து பராகால நாயகி அப்படின்னு வந்து 5வது 10 6வது 10 முழுக்க பெரிய திருமொழியில வந்து திருநெடுத்தாண்டகத்துல காட்டினார். சாரி, திருநெடுத்தாண்டகத்துல வந்து 10 ஸ்லோகத்துல 10 பாசனங்கள் வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து தம் பரகால நாயகின்னு அப்படின்னு காட்டினார். அதான் மைவர்ணம் நறுகுறிஞ்சின்னு ஒரு பாசனம் வரும். அதுல வந்து ராமபிரானை பத்தி சொல்ற. அவர் தான் வந்து தோழியா இருந்த மாட்டா கைவண்ணம் அங்கு கண்டார் கால்வண்ணம் இங்கு கண்டான் அப்படின்னு பாசுரத்துல வருது. அந்த கைவண்ணம் எங்க பார்த்தாருன்னா விளையாட்டா அசுரர்களை வந்து சமாப்தி பண்ணினார். விளையாட்டா வந்து சிவதனுஷ வந்து தன் பவஞ்ச நருமத்தே அப்படின்னு விளையாட்டா சிவதனுஷ வந்து உடைத்தார். அப்புறம் கால்வண்ணம் இங்கு கண்டார்னா அகல்யைக்கு வந்து அபயப்பிரதனா சுவாமி இருந்திருக்கார் அப்படின்னு 2மே காட்டுறார். அதுல திருநெடுத்தாண்டகத்துல வந்து சிங்கார பாவம். அப்புறம் திருவாய்மொழியில வந்து 5வது 10 6வது 10 பார்த்தா நம்மாழ்வார் வந்து தன் பகவானோட நாயகி அந்த பாவத்தை காட்டிதான் வந்து பண்ற. அதுதான் முக்கியமா பங்குனி உத்திரத்துல அதுதான் சேவிப்பா. பிரணய கலவம் நடக்குமே சுவாமிக்கு, அதுக்கு நம்மாழ்வார் நட்டன்று ஒருவர். அவர் வந்து அவரை முன்னாடி வச்சுட்டு இந்த பக்கம் 2 கோஷ்டிகள் இருப்பா.
ஒருத்தர் வந்து முதல் வரியை சொல்லுவார், இன்னொரு வந்து அடுத்த வரியை சொல்லுவார். அந்த திருவாய்மொழியில 5வது 10 6வது 10 முழுக்க அவர் 2 பேருமே சொந்தமா வந்து சுவாமியை சேவிப்பார். அந்த அழகை வந்து இன்னி வரைக்கும் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்துல பார்த்தாலும் சரி, நம்ம திருவல்லிக்கேணி பாச்சாரி கோயில பார்த்தாலும் சரி, எந்த விதேசத்தை பார்த்தாலும் அந்த பிரபந்தமோட வார்த்தை அப்படின்னு எதிரொலிக்கும். அதுல என்ன காட்டுறாருன்னா, சிங்காரம் வந்து எப்பனா பகவான் வேறையில நான் வேற இந்த உற்ற நிலந்த ஏக்க பாவம் தான் சிங்காரம்னு பேர். அதான் மாணிக்கவாசகரோட பதிகத்திலையும் எல்லாத்தையும் பார்த்தா சிங்காரம் என்னன்னா வந்து அது அகத்துறை பாடல் எப்படி சொல்றோம்னா, ஏன்னா பகவான் வேறையில நான் வேற இல்லைன்னு சூச்சனையா காட்டுறேன். அதான் கிருத்தம் அனுகிருத்திய உண்பதாந்தா பிரகிருதி பதன் கிளை எஸ் கோபவத்வஹா. அவங்க யாருன்னா கிருத்தம் அனுகிருத்திய பகவான் செய்யறது அத்தாரியும் திரும்ப செஞ்சார், திரும்ப அதுக்கு அபிநயம் பண்ணினார். அதான் பிரகிருதி மதங்கிலி எஸ் கோபவத்வ. அப்பேற்பட்ட கோபிகளுக்கு ஒத்தரா நான் இருக்கேன். அப்பேற்பட்ட கோபிகள் வந்து பகவான் அணுகினாரே, அந்த கோபிகளுக்கும் ஒரு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி மேல வந்து பகவானோட ராஜசூய வரன்னு அவர் எப்படி இருந்திருக்கார், இப்படி துவாரகாதீசனா வந்து ராஜசூயில் எப்படி இருந்திருக்காருன்னு காட்டுறார். முனிகண நிருபவர்ய சங்குலேந்தா சதசி யுதிஷ்டிர ராஜசூய ஏஷாம் அருகன உபபேத ஈக்ஷணீயோ மம திருஷிகோசர ஏச ஆவிராத்மா. அந்த எல்லா லீலையும் சுவாமியை பார்த்திருக்கேன். முதல்ல யுத்த ரங்கத்துல பீஷ்மர் வர்ணிச்சார். அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த ஸ்லோகத்துல வந்து கோபிகள் வந்து ஸ்மரணம் பண்றேன், கோபிகள் ஒத்தரா நான் இருப்பேனா அப்படின்னு பீஷ்மரோட பாவத்தை காட்டினார். இப்போ என்னதான் இருந்தாலுமே அந்த ராஜசூயில நீ உட்காந்திய முனிகணன் ரிபவரி சங்குலேந்தா. அன்னைக்கு யுதிஷ்டர் வந்து சக்கரவர்த்தியா முடிசூட்டினியே, அந்த அதுக்கு யுதிஷ்டருக்கு எதிரில் ஒரு பெரிய ஆசனம் இருக்கே. எல்லா ரிஷிகளும் எல்லா முனிவர்களும் எல்லா இதர ராஜாக்களும் பார்த்தா யாரா ராஜான்னு பார்த்தா நீ ராஜாவா சோபிக்கிறியே. ஆனா துவாரகையிலும் என்ன சுவாரஸ்யம்னா, துவாரகையில யாரு ராஜானா உக்ரசேனர் ராஜா. ஆனா துவாரகாதீசன் யாரு சொல்லணும்னா கண்ணபிரான தான் சொல்றோம். அவரோட ஆசனத்துக்கு பெரிய ஆசனத்துல தாத்தா உட்காந்துருப்பார் ஓரமா, அதுக்கு சைடு ஆசனத்துல பகவான் உட்காந்துருக்கார். ஆனா எல்லா லைட்ஸ் கேமரா எந்த பக்கத்துல போகும்னா கிருஷ்ணர் பக்கத்துலதான் போகும், அதான் துவாரகாதீசன். ஆனா அதேதான் பீஷ்மர் சொல்றா, சதசி யுதிஷ்டிர ராஜசூய வேஷம், பெரிய ராஜசூய நடக்கும். என் பேர யுதிஷ்டிரர் வந்து ராஜசூய நடத்துறார். அருகான உபபேத ஈக்ஷணீயம். அதனால அந்த நான் வந்து என்னோட கண்களால வந்து அது பகிர்ந்துன மம ரிஷி கோச்சர ஏஷ ஆவிராத்மா, அது எப்போதுமே என்னோட பாவமான கண்ணுல இருக்கட்டும் அப்படின்னு ஸ்மரணம் பண்ணினார். ஸ்மரணம் பண்றச்சு கடைசியில சொல்றார். ஏன்னா இத்தனை விஷயமும் யுத்த வர்ணையை சொன்னார், அப்புறம் கோபிகையோட பக்தியை சொன்னார், அப்புறம் ராஜசூய வர்ணையை சொல்றார். ஆனா பகவான் அனுபவிச்சது என்ன பலன் அது வந்து கடைசி ஸ்லோகத்துல சொல்றார். அந்த கடைசி ஸ்லோகத்துல என்னன்னா வந்து பகவான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார். ஏன்னா எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்க பகவான் வந்து சுலபமா வந்து யுத்தத்துல வந்து பங்கேறும்படியா மகாரதியா சுவாமி சேவிக்கிறார் அப்படின்னு இத்தானேயும் வந்து காட்டினார். ஒரு பார்த்த சாரதியா வந்திருக்கார், அந்த பார்த்தனுக்கு சாரதியாட்டமா சுவாமி வந்திருக்கார். அந்த சுவாமி யாருன்னா தமிமும் அகமஜம் ஷரீரபாஜாம் ரிதிகிதி நிஷ்டிதம் ஆத்மகல்பிதானா பிரதிதிஷம் ஏகதார்க்க வேகம் சமதி கதோசி விதூத வேதமோ அப்படின்னு தமிகம் அகமஜம் ஷரீரபாஜா. அந்த பகவான் யாருன்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார். அது அவர் எங்க இருக்காருன்னா அவர் வந்து எனக்குள்ளயும் இருக்கார், உங்களுக்குள்ளயும் இருக்கார், அப்புறம் ஒரு ஆப்பிரிக்கனுக்குள்ளயும் இருக்கார், ஒரு அமெரிக்கனுக்குள்ளயும் இருக்கார், அப்புறம் ஒரு சாமானிய நாய்கிட்டையும் இருக்கார், ஒரு கொசு கிட்ட இருக்கார், அப்புறம் பிரம்மாவோட அந்தராத்மாவையும் உள்ள இருக்கார். அதான் ஆச்சாரியால் மனிஷா பஞ்சகத்தை சொல்றச்சு பிரம்மாதி விபீலிகாந்த புரோத்தா ஜெகத் சாட்சினே. அவர் பிரம்மதேவருக்குள்ளேயும் இருக்கார், அப்புறம் எல்லாரும் விட ஜாஸ்தி ஆயுசுடைய பிரம்மாக்குள்ளேயும் இருக்கார், அப்புறம் எல்லாரும் விட சனிக்கமான ஆயுசான எறும்புக்குள்ளேயும் இருக்கார். அந்த எறும்புக்குள்ள வந்து அந்தர்யாமே என்ன பண்றார், எதிர்த்தாப்புல சக்கரம் இருக்குன்னு அப்படின்னு மார்க்கதர்சியா அந்த வழிகாட்டிவே சுவாமி இருக்கார். ஆனா என்ன புரோத்தா ஜெகத் சாட்சினே, சாட்சியா இருக்கார், வேடிக்கை பாக்குறார். அவர் வந்து எதுக்கும் எதையும் பந்தப்படுத்த முடியாது, அப்பாலும் இருக்காரு. அப்படி அப்பாலும் சுவாமி இருக்கிறதுனால நம்ம புள்ளையும் இருக்கார். உள்ள இருந்து நமக்கு வந்து புத்தியாட்டமா என்ன பண்றார், இது தப்புடா இது சரிடா அப்படின்னு வந்து இந்த விவேக புத்தியா நமக்கு இருக்கார். மனுஷனுக்கு இருக்கார், ஒரு மிருகத்துக்கு கிடையாது. மிருகத்துக்கு 5 அறிவு தான் இருக்கு. ஆனா அதுதான் ஆச்சாரியால் வந்து மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷம் செய்யான்னு எதுக்கு வந்து மனித பிறவி ரொம்ப அரிது அப்படின்னு ஔவையாரே சொல்றாரு. அவர்களால் தான் சுவாமியை வந்து பகுத்து ஆராய்ந்து கொள்ள முடியும். ஏன்னா பகுத்தறிவு வந்து கடவுள் இல்ல பகுத்தறிவு அப்படின்னு சொல்றா. ஆனா வாஸ்தவமான பகுத்தறிவுனா பகவான் தவிர வேற எதுவும் இல்ல, அதுதான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு எப்ப வரும்னா நிஷ்டிதம் ஆத்ம கல்பிதானாம். அந்த பகவான் வந்து எல்லாருக்குள்ளயும் ஹிருதயத்துல இருக்கார்.
அது எப்படி அப்படின்னு உதாரணம் சொல்றது, பிரதி திசை நீக்கதார்க்கமேகம், மேல சூரியன் இருக்கு, அந்த சூரியன் மேல இருக்கு, அந்த சூரியனோட பிரதிபை, இந்த ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்குன்னா, பிரதிபிம்பம் வந்து கண்ணாடியில தெரியுது, ஒரு கண்ணாடியை வச்சா தெரியுது, அப்புறம் வந்து இந்த ஜலத்துல தெரியுது, அப்புறம் வந்து சேர்ல தெரியுது, அப்புறம் வந்து ஒரு குளத்துல தெரியுது, கிணறுல தெரியுது, இத்தனை விஷயத்திலயும் வந்து சூரியன் தெரியுது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், சூரியன் எவ்வளவு இருக்குன்னு கேட்டோம்னா 5-6 சூரியன் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா வாஸ்தவமா ஒரே ஒரு சூரியன் தான். அந்த ஒரே ஒரு சூரியன் எப்படி வந்து பலவிதமான வஸ்துக்களுக்குள்ளேயும் வந்து பிரதிபலிச்சதோ, அது எப்படி ரிஃப்ளெக்ஷன் தெரியுதோ, அதே மாதிரிதான் சுவாமி ஒத்தர் தான். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, ஒரே ஒரு தத்துவம் தான், அந்த ஒன்ன வந்து பலதாக கூறுகிறார். அப்படி பிரதிதிசம் ஏகதார்க்கமேகம் சமபி கதோசி விதூத வேதமோகா அப்படின்னு பகவான் ஒத்தர் தான் இருக்கார் அப்படின்னு. இந்த பகவான் யாருன்னா அந்தர்யாமியா இருக்கார் அப்படின்னு ஸ்மரணம் பண்ணிட்டு, அதனாலேயே என்ன பயன், இத்தனை நேரம் வந்து இது தர்மா தர்மத்தை வந்து சொல்ல முடியாத நிலைமை வந்தது, அந்த வேதம். அப்புறம் அந்த மோகம் இருந்தது, அந்த மோகம் அத்தனையும் பாண்டவர்கள் மேல இருக்கிற ஆசையும் அத்தனையும் அற்று போயிடுத்து. அப்படி என்ன பண்ணாருன்னா, அந்த சுவாமியை வந்து தியான பதத்தான ஹிருதயத்துல வந்து இந்த சதுர்புஜ மூர்த்தியா அப்படி நாலு கரத்தோட சுவாமி தரிசனம் கொடுக்கிறார். அந்த 4 கரமான சுவாமி மனசுலயே தன்மையப்பட்டு மனசை வந்து இந்திரியத்தை அத்தனையும் எல்லா புலனையும் அடக்கிண்டு எல்லாமே சுவாமி பக்கத்துல சேர்த்து விட்டார். ஏன்னா துக்காராம் மகாராஜா பக்கத்துல சொல்ற சக்கலி ஹீ தும்மி பாகியக்கி சவா. ஏன்னா புலன்கள் வந்து பல திக்குல போகும், அந்த பல திக்கு போற புலனை வந்து ஒரு பக்கம் பண்ணணும்னா எந்த புலனால வந்து சுவாமி அனுபவிக்க முடியுமோ, எந்த புலன் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த ஸ்ட்ராங்கான புலன் கிட்ட வந்து சென்டர் பண்ணும். அது எப்போ சென்டர் பண்றனோ, சென்டர் பண்ண மாத்திரத்துல வந்து பகவான் பக்கமா திரும்பும், மனசு பகவான் பக்தியே உண்டாகும். அந்த பகவத் பக்தி உண்டாக சுவாமி வந்து எழுத்தாப்புல வந்து ஹிருதயத்துல தெரியவார், அப்படி தெளிவா தெரியவார். அப்படியே அந்த பகவானை தெரிஞ்சது உடனே என்ன பண்ணாருன்னா, கிருஷ்ணகேவம் பகவதி மனோவா திருஷ்டி வித்திபி ஆத்மன் யாத்மான ஆவேச சோந்தஸ்வாசம் உபாரமத்து அப்படி மூச்சு அடங்கிட்டு தன்னை இஷ்டப்படி உத்தராயண புண்ணிய காலத்துல வந்து தன் சரீரத்தை தியாகம் பண்ணி பகவத் பதம் அடைந்தார். அந்த ஜோதி வந்து ஐக்கியமானதை பார்த்தார். அதை பார்த்த உடனே காலக்கிரமேண தர்மபுத்திரரை கூப்பிட்டு பீஷ்மாச்சாரியாருக்கு வந்து என்ன காரியம் பண்ணணுமோ அத்தனை காரியமும் வந்து கிருஷ்ண சாட்சியா இருந்து பீஷ்மரோட தாசம்ஸ்காரத்தும் சாதத்தும் முழுக்க இருந்திருக்கார் அப்படின்னு இத்தனையும் வந்து காட்டினார். ஆனா அவர் காலகத்தி அடைஞ்சிட்டார், காலகத்தி சுவாமியோட சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டோம். ஆனா வாஸ்தவமா நமக்கு ஒரு பாடத்தை காட்டினார். அப்படி தர்மத்தோட ஒரு மனுஷன் வாழ்ந்தா, அப்படி சத்தியகீர்த்தி சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் எதுக்கும் தியாகம் பண்ணாம ஒரு மனுஷன் வாழ்ந்து பகவான பக்தி பண்ணினா அது எப்பேற்பட்ட நிலையில உண்டாகும், அது காட்டுறதுக்கு தான் பீஷ்ம ஸ்துதியும் பீஷ்மரோட சரித்திரமும் வந்து சேர்ந்து வருது இல்ல பாகவதத்துல முதல் ஸ்கந்த 8வது அத்தியாயத்துல. அதுல வந்து எல்லா அந்த பீஷ்ம ஸ்துதி ஸ்மரணம் பண்ணங்கள் எல்லா ஸ்தோத்திரர்களுக்கும் எல்லா ஸ்தோத்ராக்களுக்கும் எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவித்து, அப்புறம் வந்து இந்த சத்சங்கத்தை இன்னும் மேல மேல வரணும் பிரார்த்தனை பண்ணி பகவான் திருப்படி சமர்ப்பணம் பண்ணி சத்சங்கத்தை பூர்த்தி பண்றேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.